நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நம்முடைய தமிழ் மரபில், நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அல்லது மாமன் மகனை திருமணம் பண்ணுறது, மாமன் மகளை திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முறை மட்டுமல்ல, ஒரு உரிமையும் கூட. ஒரு மாமா வீட்டில் பொண்ணு இருக்கப்ப அல்லது பையன் இருக்கப்ப, அதே மாதிரி அத்தை வீட்டில் பையன் இருக்கப்ப பொண்ணு இருக்கப்ப வெளியில் போய் ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயம். அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடாது ஒரு காலகட்டத்திலலாம். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கசின் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த நவீன காலத்தில் எல்லாம் சிட்டிக்கு வந்த பிறகு அல்லது இடம்பெயர்தல் அதிகம் நகர்ந்த பிறகு அல்லது நிறைய படிப்பு வந்த பிறகு முன்ன இருந்த அளவுக்கு கிராஸ் கசினில் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி குறைவு தான். ஒரு பக்கம் காலம் மாற மாற கிராஸ் கசின் மேரேஜ் என்பது தேவையில்லாதது, அது நீர்த்து போகக்கூடியது தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான், அப்படி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனும் கிடையாது. இது நம்முடைய அடையாளங்களில் ஒன்று, இது நம்முடைய மரபு சார்ந்த விஷயம். நம்முடைய பண்பாட்டின் அழகியில் ஒன்று அத்தை பொண்ணையோ மாமன் பையனையோ கல்யாணம் பண்ணுறது. அது நம்ம தொடர்ந்து காப்பாற்றணும் அந்த மாதிரியான ஒரு முறையை, மெத்தடாலஜியை அப்படின்னு பேசக்கூடியவர்களும் உண்டு. இங்கே இந்த இரண்டு தரப்புமே வந்திருக்கீங்க, ரைட்டா? நம்ம எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக விளையாட்டாக பழகிட முடியாது, பேசிட முடியாது, சில உரிமைகள் எடுத்துக்க முடியாது. ஆனால் மாமன் பொண்ணுக்கிட்ட, மாமன் பையன்கிட்ட, அத்தை பொண்ணுக்கிட்ட அந்த முறையில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் உரிமைகள் எடுத்துக்கலாம். நம்ம சொசைட்டி அனுமதிக்கும். மாமன் பொண்ணை, அத்தை பையனை என்னெல்லாம் கிண்டல் கேலிலாம் பண்ண நம்ம சமூகம் அனுமதிச்சிருக்கு. அது எவ்வளோ அழகானது, என்னென்னலாம் பண்ணலாம். அதாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சின்ன சின்ன சீண்டல்கள் பண்ணுறது, தெரிஞ்சே பண்ணுறது, அத்தைக்கோ மாமாக்கோ தெரிஞ்சு மச்சான் தானே பண்ணிட்டு போகிறான் விடு, அந்த பொண்ணுங்களை லைட்டாக அழுக விடுறது எதாவது சொல்லி, உடனே கட்டி போகிற பையன் தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறான் விடு, அந்த மாதிரி சின்ன சின்ன சீண்டல்கள், சின்ன சின்ன கேலிகள் பண்ணலாம். சின்ன சின்ன கேலிகள் பண்ணலாம், அலவுட். ஓகே, வேற என்ன உரிமை எடுத்துக்கொள்ளலாம்? என்ன சீண்டல், சின்ன சின்ன விளையாட்டுகள் பண்ணலாம்? அவனை வாடா போடான்னு உரிமையாக கூப்பிடுவேன் சார். வாடா போடான்னு உரிமையாக கூப்பிடலாம். ஆமாம் சார். அத்தை பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு போது வேணும்னு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு போகிறது, தண்ணி எடுத்து அந்த மாதிரி பண்ணுறது. ரைட்டு, செய்வாங்க. வேறு 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 என்ன செய்வாங்க? இப்போ நம்ம கோயில் திருவிழாவில் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க சார். மஞ்சள் தண்ணி ஊற்றுறது மாமா பையன், அத்தை பையன் அவங்க மேலே தான் பொண்ணுங்க வந்து ஊற்றுவாங்க. அது ஒரு உரிமை எடுத்து அட்வான்டேஜாக நம்ம பண்ணுவோம். ஓகே, துரத்தி ஊற்றுவாங்க. துரத்தி ஊற்றலாம். அவர் அழகான பாயிண்ட் சொன்னார், மஞ்சள் தண்ணி ஊற்றுறது. அது அண்ணங்கிற தங்கச்சி மேலெல்லாம் ஊற்ற முடியாது. அது மாதிரி அழகான விஷயம் என்ன? எங்கள் அக்கா பொண்ணு ஸ்கூலுக்கு போகும், சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போகும். அதுக்கு நோட் புக்கு அதெல்லாம் பிடிச்சி நான் வாங்கி வச்சுக்கிட்டு இழுத்து அடிப்பேன். குடுமாமான்னு கேட்கும். டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடு சப்போஸ் எனக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் அதை சாப்பிட்டு நான் காலி பண்ணிடுவேன். இதனால அத்தையோ மாமாவோ என்னை திட்ட போகிறதும் கிடையாது. பிடிச்சதா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. தென் இப்போ அத்தை மக்களும் நம்மளும் ஒரே கிளாஸில் படிக்கணும், சில விஷயங்களை கேட்காமையே வந்து அவங்க கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன அதிகாரத்தோடு கூடிய உரிமை. எஸ், அழகு. எங்கள் அத்தை பையன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் எப்போவுமே முழிச்சிட்டு இருக்கணும். அந்த டயத்தில் எதுவும் தூங்கிட்டு இருந்தேன்னா யாருக்கும் தெரியாமல் டக்குன்னு தண்ணியை மூஞ்சில் ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுடுவாங்க. நான் டக்குன்னு முடிச்சு பார்த்தா இவங்க வந்து நிற்கிறது எனக்கு தெரியும். அப்போ தான். ஓகே, எது ஊர் நீங்கள்? தஞ்சாவூர். ஓகே. அதே அத்தை மாமா பொண்ணு அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ சுற்றி உள்ளவங்க எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த ரெண்டு பேர் மேலே மட்டுமே இருக்கும். அந்த அட்டென்ஷன் தே வில் என்ஜாய். ஓகே, இது இப்பயுமே எங்கே பார்த்தாலும் நம்மளும் அப்சர்வ் பண்ணுவோம், எந்த மாமா பொண்ணு அத்தை பையன் இருந்தா. எஸ் எஸ் எஸ். சார், இது கல்யாணத்துக்கு இது கோயிலில் திருவிழா டைமில் திருவிழா கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க சார். அப்போ திருவிழா கடையில் கூட்டிகிட்டு போகக்கே அத்தை பொண்ணு மாமா பொண்ணும் வருவாங்க. அப்போ நைட்டு சப்பரம் எடுப்பாங்க கோயில்களில். அப்போ சப்பரம் ஒரு வழியாக போகும், மாமா பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் சேர்ந்து கடைகளில் போய் அந்த ஜாமான் வாங்குறதுல அது ஒரு சின்ன வாங்கி கொடுப்பாங்க. வளையல், சின்ன சின்ன ஐட்டம்லாம். மாமாக்களை வந்து கிண்டல் பண்ணுறது, மனசுக்குள்ளே பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத மாதிரியே சொல்கிறது. உங்களையெல்லாம் யார் கட்டிப்பா, எங்களை வேற மொக்கையா வேற இருந்தால் அவங்க தான் கட்டிப்பாங்க, அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது. கடைசியில் அவங்கள தான் கட்டுவாங்க. ஆமாம், ரைட் எஸ் பண்ணுவாங்க. மாமாட்ட கிண்டல் பண்ணுவாங்க. கண்ணாலேயே பேசி நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறியா, அந்த மாதிரி பேசிக்கலாம். கண்ணிலேயே பேசி நலத்தை விசாரிச்சுக்கலாம். நல்லா பெரியவங்க நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. நம்ம மாமா பையன் நல்ல ஒழுக்கமானவன், நம்ம அத்தை பையன் நல்ல ஒழுக்கமானவன். ஆனால் கண்ணிலே பார்த்து நம்ம வந்து நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கண்ணிலே நம்ம பேசுவோம். ஓகே, கஞ்சாடையில் பேசுவது வேற என்ன? இதில் இருக்கக்கூடிய வழமை, சம்பிரதாயம், அழகியல். ஏதாச்சும் ஒரு பொண்ணு என் அத்தை பையன்கிட்ட பேசினா உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன். போயிட்டு செட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு, நான் இருக்கும்போதே நீ அந்த பொண்ணு பாக்குறியா, ஏன் பேசுற, இரு நான் சொல்றேன், வீட்டுல பாட்டி கிட்ட சொல்றேன், நீ என்ன விட்டுட்டு மத்தவங்கள்ட்ட பேசுறியா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டது விட்டு. மாமா பையன்ட்ட ஆனா உரிமையா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா.
வேற கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. பரவாயில்ல பாத்துக்கலாம். வேற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, நான் இப்பதானே MBBS 3rd இயர் படிக்கிறேன். முறை பையனிடம் பெண்ணிடம் என்ன உரிமை எடுத்துக்கொள்ளலாம்? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அத்தை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்க, அந்த டைமில் அவங்க ஆள் இல்லாத டைம் நமக்கு தெரியும். அந்த டைம் வேணும்னு நம்ம அத்தை வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கும், அத்தை பொண்ணு. அப்போ போயிட்டு நம்ம வந்து புதுசாக யாருமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு வர மாதிரி போயிட்டு என்னம்மா அத்தை மாமாலாம் ஆள் இல்லையா அப்படின்னு கேட்போம். அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டே இல்லை மாமா இப்போ தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து டீ போட்டுட்டு வரதுக்காக உள்ளே போயிட்டு டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்கும். நம்ம அதை வந்து குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு சைடில் பார்த்துட்டே இருப்போம். ஓகேங்களா, பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கும். கிராமங்களில் வந்து இன்னமும் வந்து முறை மாமன் வந்தாங்க அப்படின்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிற தன்மை தான் இருக்குது, வெளியே வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது வெளியே போகிற நேரம் அவங்க எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பப்ளிக்காக வந்து வெளியே நின்னோ இல்லை சமையல் சாப்பாடு பண்ணியோ வைக்கோ இன்னமும் கிராமங்களில் இல்லை. வேற என்ன? வேற டிரைவிங் கற்றுக் கொடுக்கலாம் சார். டிரைவிங் கற்றுக் கொடுத்தா நல்லா ஜாலியாக ஓடுங்க. டிரைவிங் கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம், அருமையான அது வாய்ப்பு ஐயா எல்லாருக்கும். அத்தை பொண்ணை வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து செக்ஷுவல் இல்லாமல் எந்த கேள்வி கிண்டல் பண்ணாலும் அத்தை மாமா ஏற்றுக்கிடுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கிண்டல் பண்ணலாம், ஆனால் அந்த செக்ஷுவலாக மட்டும் போகாத வரைக்கும் அவங்க ஒத்துப்பாங்க அதை. எஸ், எடக்கு செய்யலாம், கேலி பேசலாம், சடை விழித்து இழுக்கலாம். எஸ், அப்புறம் சார் ஆனுவல் லீவ் வரும். அப்போ எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க. அந்த கண்டொழிஞ்சு விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அப்போ விளையாடும் போது அண்ணா பக்கத்துல இருப்பாங்க, அக்கா அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. மாமா பொண்ணு எங்க இருக்கு, அத்தை பொண்ணு எங்க இருக்கு. நிஜமாங்க. இவங்களும் வேணும்னே அது பிடிக்கிற தூரத்திலே இருப்பாங்க. இருந்தாலும் கரெக்டா அவங்கள பார்த்து தான் பிடிப்பாங்க. அப்பதான் பிடிச்சு விளையாட முடியும். நீண்ட கால பாரம்பரியம், உறவுகளுக்குள் திருமணம் செய்வது, ரத்த பந்தங்களுக்குள் திருமணம் செய்வது, நவீன ஜெனரேஷன் இதை எப்படி பார்க்கிறது? இரு தரப்பும் மோதுகிறார்கள். தொடரலாம். இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த கிராஸ் கசின்ல திருமணம் செய்யக்கூடாது, அது தேவையற்றது, அது நீர்த்து போகக்கூடியதுன்னு சொல்றீங்க. பட் இது அழகியலோடு கூடியது, நம்முடைய பாரம்பரியம், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி சொல்லுகிற நீங்கள் அதற்கான காரணத்தை முன்வைக்க முடியுமா? ஏன் கிராஸ் கசின்ல திருமணம் செய்யணும்? நமக்கு வந்து சோஷியலாக நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம், செக்யூர் ஃபீலிங் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு மாமா பையன் கூட இருக்கோம் அப்படின்னா. இல்லை, செக்யூர் ஃபீலிங்னா எந்த மாதிரி சொல்றீங்க? எப்படின்னா எங்கேயும் போய் புதுசாக நான் இப்போ போய் ஒருத்தர்கிட்ட பழக போகிறது இல்லை. ஏற்கனவே பழகினவங்க, ஏற்கனவே என்னை நல்லா பார்த்துக்கிட்டவங்கள தான் நம்பி எங்கள் அம்மா அப்பா கொடுக்குறாங்க. சரி. அதனால அவர் தப்பு பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே டிஸ்பியூட் ஏதாச்சும் வந்தாலும் அது 2 ஃபேமிலி பிரச்சனை ஆகாது. இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஈகோ, பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, முறையில் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அது ஏன் அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க? கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் தி 2 ஃபேமிலிஸ், அதுதான் ரொம்ப மேட்டர் பண்ணுது. அது இப்போ அத்தை பொண்ணு மாமா பையன் ஃபேமிலினா ரொம்ப ஈஸி. ஊர் பக்கம்லாம் ஈகோ ரொம்ப இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது சம்பந்திங்களுக்குள்ள. அதெல்லாம் இட் வில் பி ஈஸி. எப்போனா மாமா அவங்களோட தங்க அந்த 2 ஃபேமிலியும் தெரியும்ல. சோ 2 ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்கிறதுனால கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஆமா, இப்போ பார்க்குறப்ப நிறையா மேரேஜஸ்ல பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர்றதில்லை, அந்த 2 ஃபேமிலிஸ்குள்ளே தான் வருது. சரி, இவர்கிட்ட கொடுங்க, பெரிய சாட்டை கொடுங்க. இவங்க அதாவது அதாவது வர்ற பொண்ணு வந்து ஹஸ்பண்டை மட்டும் அனுசரணை இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே வந்து அனுசரணை பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்நியத்துலேருந்து வர்ற பொண்ணு வந்து அனுசரணை பண்ணாது, ஹஸ்பண்டை மட்டும்தான் அனுசரணையாக போகுமே ஒழிய மற்றவங்களை வந்து அது அதர் பீப்புளாக இல்லை. இது வந்து ப்ராபபிலிட்டி இஷ்யூங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்காமல் போகிறதுக்கு சாத்தியம் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்த பொண்ணு அந்த வீட்டினுடைய மகள் மாதிரி மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. முறைப்பெண்ணா கட்டி அந்த பொண்ணு குடும்பத்தை பிரித்த கதையும் நம்ம ஊரில் நிறைய இருக்குது. அந்த காம்பேட்டபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுலாம் தனி மனிதன் சம்மந்தப்பட்டது. அவங்க அத்தை பொண்ணா இருக்க ஒரே காரணத்தினால குடும்பத்தை பிரிக்காமல் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரைட்டு தானே? இதெல்லாம் வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய இஷ்யூ. இதை தாண்டி அந்த திருமணத்தை விட இதில் இருக்கக்கூடிய அழகியல் என்ன? என்னோடது வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். 2 பேருக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஃப்ரீடம், அதாவது அவங்கக்கிட்ட வந்து பயம் கிடையாது. அத்தை பையனை மேரேஜ் பண்ணனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீடமாக இருக்கும். வேற என்ன காரணங்கள்? இதில் இருக்கக்கூடிய அழகியல் என்னங்கிறதா என்னுடைய கேள்வி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த புகுந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் போதே அவங்க ஃபேமிலிஸ் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு மெம்பரும் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால பயமில்லாத ஒரு வாழ்க்கை துவக்கத்திற்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் வந்து பிரச்சனை இல்லாமல் தொடங்கும்ங்கிறீங்க. வேறு சார் விருந்தோம்பல், அதாவது சொந்தக்காரவங்க இல்லாமல் பந்தங்கள் இருக்குல்ல, பந்தங்கள் நம்ம வீடை தேடி வரும்போது நம்ம டவுனில் குடியிருக்கிறோம். அப்போ வரும்போது பந்தங்கள் வர்றாங்கன்னா, சொந்தங்கள் வந்துன்னா மாமன் மச்சான் அண்ணன் தம்பிகள் பிள்ளைங்க, பந்தங்கள் வந்தால் பங்காளி
ஒன்று விட்ட இது மாதிரி வருவாங்க. அவங்கள வரும்போது நாம் வீட்டில் இல்லாட்டியும் நம்ம மனைவி அவங்கள விருந்தோம்பல் நல்லா உபசரிக்கிறோம். அவங்கள தெரியும், உங்களுக்கு தெரியும், அவங்கள எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில் குடும்பங்கள் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையா விரிஞ்சு போயிட்டு தனிப்பட்டுறாங்க. அது இல்லாமல் உறவுக்குள்ளுக்கையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அந்த குடும்பங்கள் பிரியாமல் இன்னும் நம்ம சொசைட்டி எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு பாலமாக இருக்கும். நம்ம ஜனக்கட்டு அப்படியே நிற்கும். இது ஒரு சமூக முட்டுக்கட்டையை நான் பார்க்குறேன். முதல் காரணம் அவங்க சொன்ன காரணம் வந்து கம்ஃபர்ட் ஜோன். ஒரு கிளான் வந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கு. மாமனுக்கு கொடுக்குறேன், அத்தையை கொடுக்குறேன், அங்கே யார் இருக்காங்கிறத பார்க்கறதே இல்லை. ரோட்டில் ஒரு அம்மா புள்ள இல்லாமல் கிடக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல. நீங்கள் வெளியில் போய் கல்யாணம் பண்ணீங்கன்னா இன்னொரு மக்களோட உங்களால் பழக முடியும். இப்போ வந்துட்டு நான் எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணுறேன். அது என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு என்னோட தளத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கேன். என்னால் வெளியூர் குடும்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை. என் பொண்ணு வெளியில் போனால் செக்யூரிட்டியாக இருக்க மாட்டாளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எப்படி நான் இன்டர் காஸ்ட் மேரேஜ் எப்படி நான் என்கரேஜ் பண்ண முடியும்? வெளி வட்டார பழக்க வழக்கம், இன்னொரு குடும்பத்தில் போய் பழகணும், அவங்க யார் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும், புதிய உறவுகளை உருவாக்கணும். அதுக்கான ஸ்பேஸை இது தடுக்குது, அடைச்சிருதுங்கிறேன். நீங்கள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா வளர்த்துக்கலாம், நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ் மூலியமா வளர்த்துக்கலாம். இப்போ லைஃப்ங்கிறது நம்ம இருக்கிறதே ஒரு சொர்க்கம்னா நம்ம ஏங்க வெளில சொர்க்கத்தை தேடி போறோம்? சொர்க்கங்கிறது நாம மட்டும் வாழ்றது கிடையாது சார். நாம மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்ல. நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம மட்டும் வாழல. கண்டென்ட் வித் வாட் ஐ அம் ஹேவிங். நான் ஏன் வெளில போய் கஷ்டப்பட்டு இது இல்ல நான் உங்களை பத்தி நான் சொல்லல. நீங்க திருமணம் பண்ணீங்க, நான் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல. பொதுவாவே இப்போ ஒரு பொண்ணை நான் வெளியில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நம்ம நான் ஒரு ஷோவில் பார்த்தோம், ஒரு வெட்டுறதுக்கு ரெடோ ஒருத்தர் உட்காந்தாரு. என் பொண்ணு என் மாமா பொண்ணை விட்டுட்டு வேற எதனை கல்யாணம் பண்ணிட்டேன், ஊர் பக்கம் வந்தால் வெட்டிடும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிறவங்களும் பார்த்தோம். அது எதனால வந்தது? இந்த உரிமையால தான். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பையனையோ பொண்ணையோ கன்சல்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஏன் விருப்பத்தை ஏன் கேட்கறது இல்லை? ஒரு தனிமனித சுதந்திரம் இருக்குது, என்கிட்ட நீங்கள் கேட்கலாமே. ஒரு ஃபோர்ஸ் அது விட மாட்டேங்குது. ரொம்ப ஜாதி முட்டுக்கட்டையாக எதையும் உடச்சிட்டு வெளியே வர முடியலை. ஸோ கம்ஃபர்ட் லெவல் விட்டு வெளியில் வரதில்லை. ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜாதிக்குள்ளே பண்ணுங்கள், ஜாதிக்குள்ளே வெளியில் பண்ணுங்கள், அதெல்லாம் பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால ஒரு பையனும் பொண்ணும் ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. ஏன் இந்த மரபு நீடிக்க வேண்டியது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்து எடுக்கும்போது அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்களாக பகிரும்போது நிறைய புது புது ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களோட கல்ச்சர் வித்தியாசமாக இருக்கும், நம்மளோட கல்ச்சர் வித்தியாசமாக இருக்கும். வர்ஷிப் அந்த ப்ரூடில் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டும் கொஞ்சம் ப்ராடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ 50 பேர் 50 இப்போ நம்ம வெளியே பொண்ணு எடுத்தோன்னா 50 வந்து 100 ரிலேஷன்ஷிப் ஆகும். நம்ம கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நம்ம எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேறு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அத்தை பசங்க இருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வந்து அண்ணான்னு சொல்லி தான் வளர்ந்துருக்கேனே தவிர இவன் வந்து என் மாமா பையன், ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஐ மைட் கெட் மேரிட் டு ஹிம் அட் அ லேட்டர் ஸ்டேஜ் அப்படி இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிருக்கும் போது கொஞ்சம் கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். இத்தனை வருஷமாக நான் அவனை ஃப்ரெண்ட்லியாக பார்த்துருக்கேன், டக்குன்னு வந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறனாக்கா நல்லா இருக்காது. நீங்கள் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன். இந்த மரபு நீடிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? என்னை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் மாமா அத்தை எல்லாருக்கும் 4 பின்ன கல்யாணம் ஆனப்போ குத்தி காமிப்பாங்க. அது தெரிஞ்ச மாப்பிள்ள. இப்போ ரிலேஷனில் மேரேஜ் பண்ணிட்டீங்க சார். இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, தாய்மாமன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ரெஸ்பெக்ட் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன், இவன் தானே நான் பார்த்துக்கிறேன், மாப்பிள்ளையாவே பார்க்க மாட்டாங்க, பழைய முறை பையனாவே தான் பார்ப்பாங்க. இப்போ அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துலயும் வந்துட்டு உரிமையை எதிர்பார்க்கறாரு. அதாவது ஒரு கெத்து எதிர்பார்க்கறாரு. அவர் மாப்பிள்ளனா அப்படி என்ன தப்பு? நம்ம அங்க வந்துட்டு நம்ம ஒரு பெருமையா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அட மாமாயா, நம்ம மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. இல்ல இதையே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றீங்க. மாப்பிள்ளை முறுக்குனே ஒரு வார்த்தை இருக்கு சார். கலாச்சாரம் அழகியல்னு பேசிடுறப்ப நீங்க எப்படி அத்தை பண்ண கையை பிடிச்சி இழுக்கிறது அழகியல்னு சொல்றீங்களோ, அது மாதிரி மாப்பிள்ளை முறுக்குங்கிறது ஒரு இது இருக்குல்ல சார். அவங்க ஈகோ பாக்குறாங்க, மாப்பிள்ளை முறுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கல்ல, அந்த ஈகோ அதே வந்து நாங்க அது வந்து இந்த இதுல கிடைக்காது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அதே வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். இப்போ எங்க அப்பா அம்மா வந்து இப்போ நான் அத்தை பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து உரிமையா எங்க வீட்டில் இருக்க முடியும் இந்த சென்ஸ் எப்படின்னா கம்ஃபர்டபுள் இருக்கலாம். மாப்பிள்ளை தான் அப்படின்னாலுமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் போயிட்டு மாமனார் வீட்டிலலாம் அப்படி இவ்வளோ ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. ஆனால் அதுவே அத்தை பண்ண எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக அங்கே போயிட்டு அந்த உங்கள் சொந்த வீடு மாதிரி இருக்கலாம். ஒன்று மரியாதை கிடைக்கும், இங்கே கம்ஃபர்ட் கிடைக்கும். வேற நீடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு சார், அத்தை பொண்ணு மாமா பையன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் அந்த கல்யாணம் சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கும், அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பொண்ணு சைடில் வந்தாலும் சரி மாப்பிள்ளை சைடில் வந்தாலும் சரி, இது பரம்பரை பகையாக பெரிய பகையார். எஸ்,
யாரு எல்லாம் அட்வான்டேஜ்னு சொன்னீங்களோ அதை ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா சொல்றார். 2 பெரிய குடும்பமே சதஞ்சிரும். அதாவது சொந்தத்தில் பண்ணும்போது அது என்னைக்குனாலும் பேச்சுவார்த்தைகள் மூலியமா ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா யாரா அத்தை மாமா அப்பா அம்மா சொல்றதை கேட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. பட் அந்நியத்தில் வந்து ஒன்று சேர மாட்டாங்க. 2 குடும்பம் சேர்ந்துருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது பெரிய குடும்ப பகையாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க 2 பேர், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்கன்ற அடுத்த விஷயம். ஸோ அந்த 2 குடும்பத்துக்கு பகை வந்து எத்தனை பேரோட மனசை பாதிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சேர்றது அடுத்த விஷயம். 26 வருஷமா 2 குடும்பம் சேர்ந்து இந்த குடும்பம் ஏதோ ஒரு பிரச்சனையால பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. அந்நியத்தில் பண்ணாலும் அந்த பிரச்சனை வரதான். அந்நியத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் சார், 26 வருஷம் 27 வருஷம் பழக்கம்லாம் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 குடும்பமும் ரொம்ப நாளாக தாய் தங்கையா இல்லை அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்த குடும்பத்தோட பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்களா? கண்டிப்பாக தீர்ந்துரும். கண்டிப்பாக தீர்த்துருவீங்க சார். எவ்வளோ வருஷம் ஆகும்? அது உங்களுக்குள்ள மனசில் வந்து அந்த பகை கடைசி வரைக்கும் இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அடுத்த ஃபேமிலி வந்து அந்நியத்தில் வரும்போது உள்ளே வரமாட்டாங்க. சொந்தத்தில் வரும்போது 10 ஃபேமிலி ஒன்று சேர்ந்து அவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. அடுத்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு அந்நியத்தில் போகும்போது உங்கள் வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்னன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சொந்தத்தில் அந்த மாதிரி போக மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்ததுனால அவங்க அயலா மாறிட மாட்டாங்களே. அவங்க எப்படி எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, சம்பந்தப்பட்ட 2 உறவுகளும் அதிலும் சம்பந்தப்படும். பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்க யாரோ நீ யாரோ நம்ம போயிட மாட்டோமே. நீங்க என்னதான் பேசினாலும் அயல்ல நம்ம பொண்ணு எடுக்கிறப்போ இந்த அளவு நெருக்கத்தோடு சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கான சோர்ஸ் கம்மிங்க. இதுல சோர்ஸ் அதிகம். நம்ம இந்த குடும்பத்தில் 10 குடும்பம் இருக்கும், அந்த பக்கம் 10 குடும்பம் இருக்கும். 10 குடும்பத்தில் 4 பேர் முக்கியமானவங்க இருப்பாங்க. கூப்பிட்டு வச்சு பேசுவாங்கங்க. அப்படிலாம் இல்லாமல் இருக்காது. பட் அது அப்படி கிடையாது. பெங்களூரில் பொண்ணு எடுக்கிறீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தைக்கான ஸ்பேஸே குறைஞ்சிரும். நீங்கள் வாதம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சிஸ்டம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகம் தான். கேதக்கார வீட்லையோ கல்யாணக்கார வீட்லையோ சொந்தக்காரங்க வீட்லையோ பிரச்சனைகள் வந்தால் சரி மாப்பிள்ள சரி மச்சான்னு போயிடுற வாய்ப்புகள் அதிகம் தான். இங்கே வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் பொண்ணை கொடுத்துட்டு உங்களுக்கு எனக்கு பிரச்சனைனா நீங்கள் அத்துட்டு போயிட முடியுமா சொல்லுங்கள்? நாளைக்கு உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் என் வீட்டுக்கு வரணும். ஸோ வாய்ப்புகள் அதிகன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக அப்படியே அத்து போயிடுன்றதை என்னால் உறவுகள் கம்மி, வாய்ப்புகள் இருக்கலாம், உறவுகள் கம்மி. இது சொந்தத்தில் வரும்போது உறவுகள் அதிகம். அதனால வந்து இது அதிகப்படியான முறையாக சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் ஏற்படுவாங்க. தமிழ் சமூகம் எத்தனையோ கண்மூடித்தனமான மரபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சாதிய சிந்தனை கொண்ட சக்திகள் வந்து மாமா பொண்ணை கல்யாணம் கொடுத்தா ஜாதி மாறாது, அந்த ஒரு ஜாதி அடிப்படை வந்துக்கிட்டே இருக்கும், அதை வச்சு நமக்குள்ளதை பண்ணிக்கலான்ற ஒரு அடிப்படையில் கொண்டு வந்து தான் இந்த முறையை. அதனால தான் நான் இதை எதிர்க்கிறேன். மாமா பொண்ணை பண்ணணும் அத்தை பொண்ணை பண்ணணுன்ற எதிர்ப்பை நான் இருக்கிறேன். முக்கியமான போல்டான ஒரு கேள்வி வச்சார். இது ஒரு சாதிய சிந்தனை. நான் என் மாமா மகளை அத்தை பொண்ணையை கல்யாணம் பண்ணுறப்ப என் ஜாதியை விட்டு மாறாது. இதுவே ஒரு பழமையான மனச்சிந்தனை. அதை ஆதரிக்கிறவங்க தான் இதையும் ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் அவர் வச்சிருக்காரு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். தமிழ் சூழலில் ஒரு பாரம்பரிய மரபு, முறையில் திருமணம் செய்வது, உறவில் திருமணம் செய்வது, கசின்ல திருமணம் பண்றது அப்படிங்கிற அந்த விஷயம் தொடர வேண்டியதில்லை. அதில் நியாயமான காரணங்களும் இல்லை அப்படின்னு தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு அழகியலோடு தொடர்புடையது. நம்முடைய பாரம்பரியம் சில நியாயமான காரணங்களுக்காகவும் உறவுகளை தொடர்ந்து நீட்டித்த தன்மையோடு எடுத்துச் செல்வதற்கும் அது பயன்படுகிறதுன்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. 2 எழுத்தாளர்கள், அதுவும் முற்போக்கு சிந்தனை கொண்ட 2 எழுத்தாளர்கள் நம்மோடு சேர்ந்து பேசுவதற்காக வந்திருக்காங்க. ஒருவர் திரு வேல ராமமூர்த்தி அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள். 2 பேருமே இந்த சமூகத்தை உற்று நோக்குகிற இது போன்ற உறவுகள் சார்ந்த நம்முடைய அடிப்படை பின்புலம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு கேள்வி, ஒரு நியாயமான ஒரு விஷயம் வச்சிங்க, சாதிய சிந்தனைகளை முன்வைக்கிறது. அது தவிர வேற என்ன பாயிண்ட்? எனக்கு வந்து 4 அக்கா இருக்குது சார். 4 அக்காவுக்கும் பொண்ணு இருக்குது. 3 தாய்மாமன் இருக்காங்க. 3 தாய்மாமுக்கும் பொண்ணு இருக்குது. ஆனால் வந்து இந்த சொந்தத்தில் நான் கல்யாணமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா, என்னுடைய கேரக்டருக்கு எந்த மாதிரி பொண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். அது வச்சு தான் நான் வந்து வெளியில் வந்து நான் தேடணும். அதை விட்டுட்டு அத்தை சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, அதை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணேன்னா நான் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பேன், அந்த பொண்ணு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அந்த சைடு அது ஒரு காரணம், முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டம், அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் இவங்களுக்கு கஷ்டம். முதல் விஷயம், அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். 3 அத்தை பொண்ணு இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, ஏனோ மாறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. இது வரைக்கும் எங்கேயும் ரொம்ப நடக்குது. பட் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம பண்ணிக்கிறோம். சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ண கட்டாயம் கிடையாது. குண்டு சட்டுக்குள்ளே குதிரை ஓட்ட நான் விரும்பலை. வெளி உலகத்தில் வந்து
என்னுடைய கேரக்டருக்கோ என்னுடைய பழக்க வழக்கத்துக்கோ எனக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பொண்ணு தேடணும். நான் சொந்தத்தில் சொல்கிறாங்கிறதுக்காக நான் தேடினா என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அதே நேரம் 3 பொண்ணு இருக்கையில ஒன்றை கூட கட்டாமல் வெளியில் கட்டினான்னு கூட உங்கள் மேலே கோவப்படலாம்ல? எனக்கு எது தேவையோ அதுதான் நான் செய்ய முடியும். அவ்வளோதான். அது உறவுக்குள்ள இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து அவங்க சொன்னா இவங்க சொன்னா எனக்கு ஒரு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கு. அந்த பகுத்தறிவு வச்சு தான் என்னுடைய லைஃப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து என்னுடைய அக்கா பொண்ணு இருக்குன்னா அக்கா பொண்ணு வந்து எனக்கு சகோதரி மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு ரொமான்டிக் மைண்டே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் மனுஷனே கிடையாது. என்னுடைய அக்கா பொண்ணு இதுக்கு சகோதரத்தனமான எண்ணம் தான் இருக்கும். இல்ல வந்தற இந்த இது முடிச்சிட்டு நான் வரேன். இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இது. இதுதான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் தான். பட் நான் வரேன். பீப்பிள் மைண்ட் செட்ல இது ஓடுது. அதுக்காக தான் கேக்குறேன். அக்கா மகள திருமணம் அக்கா மேல எவ்வளவு மரியாதை இருக்கோ, எவ்வளவு அன்பு இருக்கோ, எவ்வளவு உரிமை இருக்கோ, எவ்வளவு வந்து நம்ம அன்பா நடந்துருக்கோம் அதே அஃபெக்ஷன் தான் அக்கா பொண்ணு மேலேயே இருக்கும். அதே பிளட் தான் அவங்களுடைய பிளட் தான். அதனால அக்கா எப்படியோ அதே மாதிரி தான் பொண்ணையை நான் பார்க்குறேன். அதாவது அக்கா மகளை கிண்டல் பண்ணி பாட்டு வருது, வம்புழுக்கலான்னு சமூகமே அனுமதிக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட இது ஒரு நவீன கால சிந்தனை இப்படியும் இருக்கு. அக்கா எப்படியோ அப்படிதான் அக்காவுடைய மகளும். அது ஏன் பிளட், நான் எப்படி அதை கட்ட முடியும் அப்படிங்கிறாரு அவர். இது அவரோட வெர்ஷன். இது எங்களோட இதுலேருந்து பார்க்குறப்ப இட் இஸ் டோட்டலி நாட் அக்செப்டபிள். என்னுடைய அக்காங்க அது ஏன் ரத்தம், அதை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியுங்கிறாரு. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அது வந்து அவருக்கு பிடிக்கலங்கிறதான் காரணமே ஒழிய இதை வந்து அவர் வந்து முடியாதுங்கிற சொல்ல முடியாது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அதனால வேண்டாங்கிறாரு. அவர் வந்து சொல்லப்போனால் ஒன்றா இருக்கணும் இல்லை இருக்கணும். மனுஷனா இருக்கிறதுனால தான் அதை பற்றி நான் யோசனை பண்ணி பேசுகிறேன். அதுதான் கரெக்ட். அதுக்கு தான் நான் அந்த வார்த்தை சொன்னேன். அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான். எந்த ஒரு மனுஷனும் யோசனை பண்ணி செஞ்சாதான் மனுஷன். அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னேன் நான். ஏன்னா மனுஷனுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அந்த வார்த்தை. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு பகுத்தறிஞ்சு நம்ம செஞ்சு நடந்தாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சார் நான் என் அக்கா மேலே தான் சார் கட்டியிருக்கேன். சரி. எனக்கு அவங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 4 வயசு தான் சார். சரி. எல்லா விஷயங்களும் நான் அவளுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு மக மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை சார். அவள் வந்தாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிரும். அக்கா மக வந்துட்டா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அவங்க வந்துட்டு மாமோட போய் விளையாடு, மாமோட சைக்கிள் கற்றுக்க. அவள் வந்து கேட்பா, அம்மா நான் மாமோட போய் விடமா வளர்றா, தாராளமாக போய் விளாட்றா, சைக்கிள் கற்றுக்கிடாம சைக்கிள் வாடகை எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்துருக்கேன், எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு லவ் ஃபீலிங்ஸ்லாம் அப்போ இல்லை சார். பட் வந்து எனக்கு அந்த ஒரு மக தாட்டெல்லாம் இருக்காது. அதனால ஜாலியாக இருக்கும். அவள் வந்தால் அவளோட சுற்றணும், நல்லா ஹாப்பியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸ், நல்ல ஷேரிங். ஏன்னா இப்போ நான் அவளை மேரேஜ் பண்ணிட்டேன் சார். இப்போ சொல்ல முடியும் மக மாதிரி ஃபீலிங்ஸ்னு வரல சார். அப்படி எங்கள் குடும்பத்தில் சமுதாயத்தை அப்படி வளர்க்கவும் இல்லை எங்களை. அக்கா மகளை கட்டினவரே உட்காந்துருக்காரு, ஒன்றும் சங்கடமாவே இல்லையே, வேற என்ன புதுசாக பேசுறாருங்கிறாரு அவர். அது ஒரு ரொமான்டிக் மூடுன்றதே வராது சார். பழகி பாருங்க சார், கண்டிப்பா வரும் சார். பழகி பாருங்க சார், பழகி பார்த்துருக்கேன் சார், கண்டிப்பா வரும் சார். அக்கா மகளை கட்டியவர், அக்கா மகளை கட்ட முடியாது முடிவு பண்ணவர், அக்கா மகளை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க 2-3 முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க. அந்த மைண்டு வந்து அதான் அதை பற்றி பேசவே முடியும். அந்த சகோதரத்துவமான அந்த உணர்வு மட்டுமே என்னிடம் இருந்ததுனால அந்த மைண்டு எனக்கு தோணவே இல்லை. அவ்வளோதான். அவர் சொல்கிறாருன்னா அது அவருடைய ஒப்பீனியன், அவருடைய எண்ணம் அப்படி இருக்கலாம். என்னுடைய எண்ணம் அப்படி கிடையாது. ஆனால் நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சு செய்யக்கூடாது. ஏன்? அது வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அக்கா மகள்ங்கிறது உங்களுடைய மகள் மாதிரியான ஒரு உணர்வு தான் உங்களுக்கு. என்னுடைய சகோதரி போல. அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறது சரி, அந்த மரபு தொடரணும். ஏன்? அவ்வளோதான். மெயினாக வந்து சொந்தத்தில் சொத்து வெளியே போகக்கூடாது. சொத்து வெளியே போகக்கூடாது. பரவாயில்லையே. நம்ம அம்மா வீட்டு சொத்து போகிற புகுந்த வீடு சொத்தும் ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகே, சொத்து வெளியில் போகாமல் இருக்கணும்னா இந்த மரபு தொடரணும். சார் தமிழர் பண்பாடே அதுதான் சார். தமிழர் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அத்தை மாமா அந்த மாதிரி உறவு முறையில் தான் இருந்தாங்க சார். ஒன்று உறவு விட்டு போகாது. சரி. இருந்தாலும் தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி. எந்த பிரச்சனை வந்தாலும் தான் தம்பி அதை சால்வ் பண்ணிடுவான் அப்படி அந்த அக்கா வந்து நிம்மதியாக இருக்க ஒரு சான்சஸ் இருக்குது. முழுக்க காரணம் அதுதான் சார். சார் இவங்க சொல்கிறாங்க, அவர் சொன்னார் சின்ன வயசுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தேன்னு. நம்ம குழந்தை மாதிரி வளர்த்த பொண்ணை போய் எப்படி சார் கட்டுறாங்க? கூசுதான் கூசலையா சார்? நம்ம குழந்தை சார், அது பிறந்ததுல இருந்து. இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளீடே பிரச்சனையே அதான். நானே ஒரு குழந்தை தாங்க, 2 பேருமே ஒரு குழந்தை தான். குழந்தையில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வந்து சிஸ்டர்ங்கிற ஃபீலிங்ஸே வரல. வளர்த்துட்டு அந்த குழந்தையை உங்களால எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? ஹலோ சிஸ்டர், நான் அந்த குழந்தையை வளர்க்கல சிஸ்டர், அது என் சிஸ்டரோட டாட்டர். நான் எப்படி வளர்க்க முடியாது? சிஸ்டரோட டாட்டரை நீங்க சின்ன வயசுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க, அப்பா அம்மா மாதிரி. எங்களுக்கு அவங்க வந்து செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி தான் மாமா தெரிவாங்க. மாமான்ற உரிமை இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா மாமாவை எப்படி சார் கல்யாணம் பண்ண முடியும்? அப்பாவை போய் திரும்ப இன்னொரு அப்பா சார் அவங்க. நீங்க மாமா அப்பான்னு கூப்பிட முடியும்? அப்படி என்ன சார்? அப்பான்னு
கூப்பிட முடியாது. அந்த உறவு, அந்த உரிமை, அந்த உறவு அந்த மனசுக்குள்ள உணர்வு சார் வந்துருச்சுங்க. அது. மாமா மாமான்னு சொன்னோனே எனக்கு சிஸ்டர் ஃபீலிங்ஸே வராது. மாமா மாமா எங்களுக்கு பாசமா கூட கட்டிக்கிற மாமா feeling சைக்கிள் இல்ல சொல்லி கொடு சார். மாமாங்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஆகா என்ன ஒரு பாசம் அது உங்களுக்கு புரியாதுங்க. நான் அனுபவிச்சிருக்கேங்க. சார் எங்களுக்கு மாமன் கூப்பிட்ட உடனே ஹஸ்பண்ட் ஃபீலிங் தான் வருது. நீங்க எப்படி நினைக்கலாம்? அவளுக்கு வந்திருக்கேங்க. என்னை கட்டவளுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கேங்க. வருது நினைக்காதீங்க சார். குழந்தையில இருந்து சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தேன்னு சொன்னாரு, கடைக்கு கூட்டு போனேன்னு சொன்னாரு. அந்த ஒரு அப்ப என்ன தோணும் நமக்கு? சின்ன வயசுல இருந்து நம்ம வெல்விஷரா அவரை வச்சுக்கலாம் மாமாவை. கண்டிப்பா அவரு நல்ல வெல்விஷர். ஆனா அதுக்காண்டி அவரை லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கவே முடியாது. எந்த ஊர் நீங்க? ஆண்டிப்பட்டி சார். ஆண்டிப்பட்டி. சொல்லி கொடுக்குறவங்க எல்லாரும் ஆசான் கிடையாது, டீச்சர் கிடையாது. சரியா? நீங்க வந்து புரிஞ்சுக்கிற உறவு முறையில தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உறவு முறைகள்லயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சார். நம்ம வந்து அப்பா சித்தப்பா கிட்ட எல்லாம் பழகுறது வேற, இப்போ அம்மாவோட பக்கத்துல உள்ள உறவுகள்கிட்ட பழகுறது வேற. அத்தைன்னு நம்ம ஏன் தனியா தமிழ்ல சொல் வச்சிருக்கோம்? அத்தைன்னு வச்சிருக்கோம், மாமான்னு வச்சிருக்கோம், சித்தப்பான்னு வச்சிருக்கோம், பெரியப்பான்னு வச்சிருக்கோம். இவங்க சொல்ற பாசம் வந்து எனக்கு என் பெரியப்பா பையன் மேல வரும். எப்போ சின்னையிலேருந்து வளர்த்தாங்கன்னா அவங்க என் அண்ணன் அண்ணன்னு நினைப்பேன். என் மாமா பையன் மேலேயோ என் அத்தை பையன் மேலேயோ எனக்கு அண்ணங்கிற பாசம் வராது. அவங்க வந்து எனக்கு உறவு முறை, எனக்கு வந்து நான் கட்டிக்கலாம் அந்த உறவு முறை தான் வரும். அக்கா பொண்ணை கட்டுவதுங்கிறது சப்ஜெக்ட் டு வாட் யூ சே, அந்த காலகட்டத்திற்கு ஏற்றதுன்னு. பட் பொண்ணுங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நான் தந்தையாக பார்க்கிறேன், நீ மகளாக எல்லாம் பார்த்துருக்க. இப்போ இந்த நெருக்கடியான கேள்விக்கான நான் அதே கேள்வியை இங்கே முன்வைக்கிறேன். அதுக்கான பதில் எங்கிட்ட இருக்கணும் போது சார் சொல்றார். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, நெருங்கிய இரத்த உறவுக்குள் மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு அடுத்த தலைமுறை என்பது நோஞ்சான் குழந்தைகளாக, ஆளுமையற்ற குழந்தைகளாக, நுண்ணறிவு மரபணு ரீதியிலே குறைவுற்றவர்களாக, அல்லது பிறந்த குழந்தை ஜெனட்டிக் டிசீஸ் மரபு ரீதியான நோய்களை தாங்கி இருப்பதாக இருக்கும் என்பது மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. ஒரு தலைமுறையில் தெரியாது, 2வது 3வது தலைமுறையில் தெரியும். அடுத்தது யாரோ ஒருத்தர் 2 பேர் விரும்பினா கல்யாணம் பண்ணி அதெல்லாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது, அது நடக்கும். ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்தால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும். என் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். பேருந்தில் பயணம் பண்ணும்போது, தொடர்வண்டியில் பயணம் பண்ணும்போது சில குழந்தைகள் ஒரு அசாதாரணமான பிஹேவியரோடு இருக்கும். நான் கேட்பேன், இதுனா அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணதா, மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணதா, நெருக்கமான உறவில் கல்யாணம் பண்ணதா? அது அவங்க சொல்லிடுவாங்க. சொந்த சாதி இரத்த உறவுகளை மீண்டும் மீண்டும் வலுப்படுத்துகிற கட்டமைக்கிறது, எதிர்கால தலைமுறையை பலகீனமான தலைமுறையாக உருவாக்குறது என்கிற காரணங்களை வைத்து எந்த மரபும் மரபு என்பதற்காக கண்மூடித்தனமான பின்பற்றவும் வேண்டாம். மரபு காலத்துக்கு பொருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், நிராகரிக்க வேண்டி வந்தால் நிராகரிப்போம். அத்தை மக, மாமை மக, அக்கா மக, இதையெல்லாம் தாண்டி மதினி மகளை கட்டுற பழக்கம் ஒன்று இருக்கு. மதினி மகனா? மதினி மக, அத்தாச்சி மகளை கட்டுறது. ஆமாம், அத்தாச்சி மகளை கட்டுறது. இது மாதிரி அக்கா மகளை கட்டுறது, மதினி மகளை கட்டுறது, அத்தை மாமை மகளை கட்டுறதுங்கிறது காலமாக பல பரிசீலனைகளுக்கு பின்னால், பல ஆய்வுகளுக்கு பின்னால், பல ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால் இந்த சமூகத்துக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு இதுதான் உகந்த வழி, சிறந்த வழி அப்படிங்கிறத ஒரு விதியாக வச்சுருக்கிறாங்க. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் தட்டி சொல்லி சொந்த பந்தங்கள் வந்து இதுகளை வந்து நிறைகுறைகளை வந்து அனுசரித்து போய் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம இதில் வந்து பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாரம்பரியத்தை உடைக்கணுங்கிற வேறு இந்த புரட்சிகள்லாம் வேறு இடத்துல நம்ம வைக்கலாம். விஞ்ஞானத்தில் வைக்கலாம், கால்நடை அபிவிருத்திகளில் வைக்கலாம், விவசாய அபிவிருத்திகளில் வைக்கலாம். தமிழ் சமூகத்தில் இந்த சோதனை வந்து முற்றிலும் தோற்ற ஒரு சோதனை. இது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்திற்கு, இந்த சென்சிட்டிவ் டிபேட்டுக்கு ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். சுவாரஸ்யமான ஒரு அலசல் நம்முடைய உறவுகள் பற்றி, ரத்த பந்தங்கள் பற்றி. உறவுகளுக்குள் திருமணம் செய்யலாமா கூடாதா பேசுவோம். உறவுகளை நம்முடைய சமூகம் இப்படித்தான் சொல்லி வளர்த்திருக்கிறது, அதனால் ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இல்லைன்னு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்குறாங்க. வேற என்ன காரணங்களுக்காக வேண்டாம் என்கிறீர்கள் இந்த மரபு? அவங்க வந்து அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ கட்டிக்கணும்னு நினைக்கிறதையே ஒரு இயல்பு நிலையிலேருந்து மாறுதல் தான் நான் சொல்லுவேன். அதாவது எப்படி ஒரு பழக்க வழக்கமோ நம்ம படிப்போ நம்மளோட இயல்புலையே வரணும். இப்போ நான் நடந்துக்கிற விதம், நான் படிக்கிற விதம், நான் மக்கள்கிட்ட பேசுகிற விதம் ஒரு இயல்பில் வரணும். ஆனால் நீங்கள் அங்கே வந்து மாமா பையனை கட்டிக்கோ, அத்தை பையனை கட்டிக்கோ, உன் கட்டிக்கிற முறைன்னு சின்ன வயசுலேயே சொல்லி திணிக்கிறாங்க, இன்டைரக்டாக திணிக்கிறாங்க. அந்த திணிப்பை அவங்க வந்து ஸ்வீட்டாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை அந்த திணிச்சதுனால அவங்க வந்துட்டு அது இனிப்பாக தெரியுதா அந்த முடிவுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை வந்து ஒரு திணிப்பாக தான் பார்க்குறேன். ஒரு இயல்பு, நான் நேரடியாக போகிறேன், கடைக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சதை வாங்குறேன்றது இல்லாமல் எங்கள் அப்பா என் கூட வராரு, இந்த சட்டம் உனக்கு நல்லா இருக்கும் பிடிச்சிக்கோ எடுத்துக்கோப்பா அப்படின்னு கொடுக்குறாருன்னா அதை ஏற்றுக்கிற பக்கம் அவங்களுக்கு எதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு திணிப்பு அந்த இடத்துல. இப்போ பிறந்த குழந்தை, என் பையனுக்கு 3 வயசு ஆகுது, அவன் மேலேயும் திணிக்க முடியாது.
உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் அது. 3 வயசு பையன் மேலே நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை திணிக்க முடியாது. சட்டை பிடிக்கலன்னு சொன்னால் தூக்கி போட்டு போடுவான். ஆனால் ஒரு ஃபீலிங்ஸ் உங்களால் திணிக்க முடியும். ஒரு பழக்க வழக்கத்தை எப்படி உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லித்தர முடியுமோ, தம்பி பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும்னு எப்படி சொல்லித்தர முடியுமோ, அது மாதிரி மாமா பையனா கட்டிக்கிற முறைன்னு உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதை அந்த பையனால் ஏற்றுக்க வைக்க உங்களால் முடியும். இதே திணிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ வெளியே ஒரு பொண்ணை போய் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு பொண்ணை நீங்கள் வந்து இயல்பாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இல்லை, உங்கள் அப்பா அம்மா சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சொல்கிறேன், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு மாமா அங்கே வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோடைய திணிப்புக்கு தான் நீங்கள் வந்து பொண்ணு நான் 4 பொண்ணை பார்க்க எனக்கு ஆப்ஷன் இருக்குங்க. அங்கே எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். பாரம்பரியமாகவே அது கல்ச்சர்ல இருக்கு. அப்படியே சொல்லி வளர்க்க கூடாது. என்ன தப்பு அதுல இருக்கு? இல்லை சார், அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் அந்த மாமா பொண்ணை மட்டும் சொல்லணும்னு நான் கேட்குறேன். மறுபடியும் அந்த ஜாதி கட்டுப்பாடு தான் நான் என்னோட பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது. அந்த ஜாதிகள்ன்ற தடை உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வர்றது தான் அந்த மாமா பொண்ணு. அந்த மரபுக்கு பின்னால ரகசியமாக ஜாதி ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு. இருக்கு. அக்கா மகளை விட்டுருங்க. பொதுவாகவே உறவுக்குள் திருமணம் செய்வதே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க முன்வைக்கிற காரணம்? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஐம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் மை ஃபேமிலி. சரி, அப்பா படிக்கல, தாத்தா படிக்கல, யாரும் படிக்கல. என் சொந்தக்காரனும் அப்படிதான் இருப்பான். நான் பேசிக்கலா வந்ததும் வில்லேஜ்ல இருந்து. நான் இதுக்கு ஒரு கிராமத்துல இருந்து பொண்ணை கட்டிட்டு 4 பேர் முன்னாடி நிக்கணும். கண்டிப்பா என்னதான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இந்த கல்ச்சருக்கு ஒத்து போகாது. என்னதான் இருந்தாலும் பொத்தி 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 வளர்த்துருப்பாங்க. எனக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் சென்னையில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் மை வில்லேஜ் அகைன் ஒன்ஸ் அகைன்? எஜுகேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா மாமன் மகளை அத்தை அப்படிலாம் கிடையாது சார். இப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க. அத்தை பையனே மாமன் பையனே கல்யாணம் எஜுகேஷன் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்குறது இல்லை. என்னடா இருக்கு, படிப்பு ஒரு மேட்டரான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எங்கள் பொண்ணு வந்து எம்டெக் படித்தா. எங்கள் அக்கா பையனுக்கு தான் பொண்ணு கொடுத்துருந்தேன். எங்கள் அக்கா பையன் டிசி கேட்டா. எங்கள் அக்கா படிப்பு முடிஞ்சோடனே பொண்ணு கேட்கும்போது என்ன பொண்ணு எங்கள் பொண்ணை கேட்டேன், உனக்கு சம்மதமாப்பா மாமாவை கட்டின்னு. சம்மதப்பா, எந்த காம்ப்ளெக்ஸ் இருக்காது இருக்காதுப்பா அப்படின்னா. ஏன்னா இன்னொன்று என்னென்னா எங்கள் பொண்ணு ஒரு போலியோ கால் அட்டாக் போலியோ பொண்ணு. அதனால் அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அவனுக்கு இருக்கக்கூடாது, அக்கா பையனுக்கு இருக்கக்கூடாது, படிப்பில் கம்மின்னு உனக்கு இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா சொல்லு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இல்லை, அதாவது இப்படி எடுத்துக்கலாமா, உங்கள் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் சவால் அப்படின்னு இருக்கப்போ ஒரு அக்கா மகன் தான் உரிமையோட அதை திருமணம் செஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அக்கா பொண்ணு உறவு விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்கள் அக்கா பொண்ணுங்க. நம்ம உறவு எந்த காலத்துலேயும், ஏன்னா நான் வந்து எங்கள் அக்கா பொண்ணு தான் கட்டியிருந்தேன். என்னன்னு ஒரு தகவலுக்காக. ஏன்னா இவங்க அப்பா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி இவரும் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த போலியோ இடையில வந்ததா எப்படி வந்தது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். சாதாரணமாக தயவுசெய்து அதை குறிப்பிட்டு பேசுவதாக நினைக்கிறேன். சொல்றது ஏற்றுக்கல, கவனிக்கணும். அது உறவுகள் இல்லாதவங்களுக்கும் அந்த நீங்கள் சொல்லுவது தாக்கி இருக்குது. உறவுகள் இல்லாதவங்களுக்கும் அது ஏன் அவங்களுக்கு தாக்குது? பராமரிப்பு, நம்மளுடைய விழிப்புணர்வு அந்த நேரத்தில் இல்லை. குழந்தையினுடைய வளர்ப்புக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு இல்லை. அந்த காலத்தில் 30 வயசுக்கு முன்னால் இந்த போலியோவை பற்றி விழிப்புணர்வு கிடையாது. சரி, அது இருக்கலாம், இருக்கலாம், உண்மை. இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சொந்தத்தினால தான் நீங்க சொல்லாதீங்க. ஏற்றுக்க மாட்டேன். கேட்டுன்னு பேசுங்க. இல்லாமல் பல பேருங்க இதை அனுபவிச்சிருக்கிறாங்க. சொல்ல வர்றது என்னன்னா, நோய் நொடிகள் சமூகம் பூரா பலருக்கு வந்து கொண்டு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கல. அப்படி உருவாவதற்கு, பலகீனங்கள் இருப்பதற்கு, மரபணு வழியா தாக்குதல் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம் என்று அறிவியல் பூர்வமாக மருத்துவம் மெய்ப்பிக்க ப்ரூவ் பண்ணிருக்கு. இதுவும் ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்றாரு அவர். உங்க பொண்ணுகிட்ட கொடுங்க வரேன். படிப்பு ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. எஜுகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்டெக். நீங்க எம்டெக், வீட்டுக்காரரு டிசிஇ. ஓகே, உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை? அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். பப்ளிக் பிளேஸ்ல வந்து அங்க பொண்ணுக்கு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடும் சார். அது ஒரு இஷ்யூ தானே ஆக்சுவலா? அப்படி இருக்கலாம் சார். ஆனால் அது வந்து எல்லா நாளும் வந்து இஷ்யூ ஆகும் அப்படின்றது நான் என்னுடைய இது வளர்த்தபடி வந்து நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது எந்த நேரத்துலையும் திங்கிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து எடுத்த அடுப்பில் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாதிரி பேச முடியாது. எல்லா நாளும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் தேர் இஸ் an issue. அப்போ இந்த ஒரு நெருக்கடி உறவுக்குள் திருமணம் செய்வதில் இருக்கிறது. வேற என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷனுக்குள்ள மேரேஜ் பண்ணா ஒரு அசால்ட் சார். இவங்க தானே, நம்ம மாமா தானே, நம்ம அத்தை தானே, அப்படி ஒரு தப்பு பண்ணா கூட அந்த பயம் வராது சார். அது வந்து சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அந்த திங்கிங் வரும் சார். அதாவது அந்த அசால்ட்ன்றது வந்து 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
அதாவது இப்போ ஒரு ரிலேஷன்ஸ்குள்ளே மேரேஜ் பண்ணுறோம்னு வச்சுங்க, அவங்க வந்து அவங்கள மதிக்கலனாலும் அதை பெருசாக்க மாட்டாங்க. குத்தி காமிப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட ப்ளஸும் தெரியும் மைனஸும் தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இப்படி தான் பண்ணுவ, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த சண்டை உனக்கு, நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்க்குறேன், எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ இப்படி தான் அப்படின்ற மாதிரி குத்தி காமிப்பாங்க. நான் ஒரு பொது கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு இருக்க யங்கர் ஜென்ரேஷன் இந்த கிராஸ் கசின் மேரேஜ் எப்படி பார்க்குறது? எனக்கு என்னோட படிப்பறிவில் கம்மியான ஒரு பொண்ணை, என்னோட அழகு அறிவில் கம்மியான ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ஒரு லாங் ரன்னில் வந்து ஆக்சுவலாக வந்து சீரியஸாகவே ரன் பண்ண முடியாது. அட்வான்டேஜ் நிறைய எடுத்துப்பாங்க. என்னோட படிப்பறிவோ இல்லை இது ஒரு ஃபோர்ஸ் மூலிமா கல்யாணம் பண்ணும் போது, நான் வெளியில் போகும்போது அவங்களோட உலகமே ஒரு சாக்லேட்டோ ஒரு பலூனோ இல்லை ஒரு பீச்சுக்கு கூட்டு போகிறதோ ஒரு தேட்டருக்கு கூட்டு போகிறதோ அதிலே ஒரு அடங்கிடும். இது ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆகிடும் அவங்களுக்கு. அந்த ஹாப்பினஸ் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பட்சத்தில் என்னோட மாமா இல்லை என்னோட ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடும். ஸோ நான் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நான் தள்ளப்படுவேன். ஐ கேன் சீட் ஹர் ஈஸிலி. பட் இது வந்து ஒரு லாங் ரனில் ஒரு சத்தியமாக வந்து நான் சந்தோஷமாக இருக்குது. ஐ கேன் நாட் பி ட்ரூ டு மை ஒய்ஃப் ஆக்சுவலாக. எல்லாருக்கிட்டுமே அந்த ஒரு இது இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும், நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அத்தை பொண்ணும் அக்கா, ஏதோ சொந்தத்திலே அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு அழகு கொல்ல அழகு, சரி அழகு கூட விடுங்க, கழுதை விட்டுட்டு போட்டோம், நல்ல அறிவு. அப்படி இருக்கும்போது இவங்க யாருன்னா ஒருத்தர் வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அந்த பொண்ணை, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு ஆனால் ரொம்ப விருப்பப்படுது, அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வெளியில தான் போய் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு யாரா சொல்லுவாங்க? பாஸ் அழகு ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க அழகு எல்லாமே ஓகே. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் பாஸ் அந்த பொண்ணை. நான் இத்தனைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரேன். என்னோட மாமா பொண்ணு வந்து கண்ணை கட்டிட்டு யார் மாமா கண்டுபிடிங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க தான் கண்ணை கட்டுறாங்கன்ட்டு. ஆனாலும் நான் தப்பான பேர்லாம் சொல்லுவேன். என்னோட ஹைட்லாம் வந்து பார்ப்பாங்க, எல்லாம் தெரியும். பட் எனக்கு ஒன்றுமே தோணல சீரியஸா. அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தோணவே மாட்டேங்குது. அப்போ அவங்களோட கையை தொட்டா கூட ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபீல் எனிதிங். எனக்கு ஒன்றும் தோணல சீரியஸாக. நான் சொல்கிறேன், ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் வெளியில் போய் தேடுறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கரெக்டான இதை கண்டுபிடிக்க முடியாமல் வெளியில் போய் கஷ்டப்பட்டு தேடி கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். வெளியில் போயிட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க சார். டிக்னிட்டி, சுயமரியாதை, நான் எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளைன்ற ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக. நான் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சம்மந்தி வீட்டுக்குள்ளே நான் போகிறேன்னா அவங்க சம்மந்தி 2 பேரும் வந்து மாப்பிள்ளை வந்திருக்காரு, நீ அதை போட்டு பேசி ஆடி. ஏன்னா என்னை பற்றி எதுவுமே தெரியாது, குணாதிசயங்கள் தெரியாது, என்னோட கேரக்டர், என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுவுமே தெரியாது. அப்போ தான் வந்து ஐ கேன் என்ன சொல்கிறேன், நான் விளையாடலாம் ஆக்சுவலாக. நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கலாம் ஆக்சுவலாக. பட் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு வேலையை செய்யாது. எங்கள் அம்மாவுக்கு உட்காந்துட்டே இருப்பாங்க, அந்த ஒய்ஃப் வந்து வேலையை செய்யப்பட்டாங்க நான் வேலைக்கு போயிட்டேன்னா. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இந்த பொண்ணு தெரியும், இந்த பொண்ணுக்கு எங்கள் அம்மா தெரியும். எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பாசம் இருக்கும், நம்ம வீட்டு பொண்ணு தானே, நம்ம ஏன் வேலை வாங்கணும் அப்படின்னு. இது நடந்துட்டு இருக்கு சார் சீரியஸாக. இவங்கள்ட்ட கொடுங்க. அத்தை பொண்ணை, மாமா பொண்ணை, அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறத இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான். அது வந்து ஒரு மாதிரி அபத்தமாக இருக்கிற மாதிரி தான். அபத்தமாக இருக்கிறது. ஓகே, இவங்கள்ட்ட கொடுங்க. இப்போ வந்து கல்ச்சரே இருக்கு. இப்போ நான் கல்யாணம் இப்போ என்னோட ஃபேமிலி இருக்குன்னா என்னோட ஃபேமிலிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும் சார். அப்போ இன்னொருத்தவங்க இப்போ என் ஃபேமிலியே பண்ணனா இப்போ கல்யாணம் எல்லாமே என்னோட கல்ச்சர். நியூ கல்ச்சர். எஸ் சார். ஓகே, வேற எதற்காக இந்த மரபை வேண்டாம் என்கிறீர்கள்? எங்க ஜெனரேஷன் வந்து என்ன வந்து எப்படின்னா, நான் சுயமா எல்லாத்தையும் செஞ்சு வளர்ந்துருக்கேன். சுயமா என்னோட விஷயத்தை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இதனால இந்த விஷயத்தை நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர், அவ்வளவுதான். நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். திஸ் இஸ் மை சாய்ஸ். எனக்கு வந்து நீ எதுவும் சொல்லாத, நான் முடிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. எஸ், தென் இதுதான் நான் கேக்குறேன். என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ரைட். ஏன் நான் மரபை வந்து ஃபாலோ பண்ணணும்? எனக்கு பிடிச்ச என் மனதிற்கு பிடித்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வதில் என்ன தவறு? மரபுன்னு ஒண்ணு என்ன கட்டுப்படுத்த முடியாது, அதனால மரபை எதிர்க்கிறேன். ஆமா, மரபை எதிர்க்கிறேன். அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமூக வளர்ச்சிக்கான தடைன்னு நான் சொல்றேன். ஜாதிய கட்டுமானம் கட்டுமானம் மட்டும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு சிவிலைஸ் சிச்சுவேஷனா நம்மளோட பாரம்பரியத்தில் உடையிலேருந்து உணவுலேருந்து உணவு பழக்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம இழந்துட்டோம், மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ விவசாயத்தை கூட இழந்துட்டோம். எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்ததுக்கப்புறமும் இது இழக்கிறதுனால எந்த நஷ்டமுமே இல்லைன்றப்போ இதையே நம்ம மாற்றிக்க கூடாது சார். இதுக்குள்ளே ஒரு பெரிய பயங்கரவாதமே அடங்கியிருக்கு சார். என்னது பயங்கரவாதம்? இல்லை, நீங்கள் சிரிக்கலாம் பட் காமெடியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒருத்தன் சொல்கிறான், என்னுடைய ஜாதி வச்சு என்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியலன்னு சொல்றான். அதை ஒழிக்கணும் அப்படின்னா கலப்பு திருமணம் தான் தேவை. இந்த உறவு முறையில், அதாவது உறவு முறை திருமணம் என்பது கலப்பு திருமண முறைக்கு எதிரானது, அதனால நீங்க எதிர்க்கிறீங்க. எஸ், சிம்பிள். ஸோ தொடர்ச்சியா இந்த பக்கத்தில் வரக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஏன் வேண்டாம் என்பதற்கு சொல்லப்படக்கூடிய காரணம் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் என்பது ஒன்று இல்லை. இரண்டாவது, தனிமனித சுதந்திரம் குறித்த மரியாதை தரப்படுவது இல்லை.
ஜாதிய கட்டுமானம் அல்லது நீங்க சொல்லுகிற மாதிரி தொடர்ச்சியாக தீண்டாமை என்கிற பயங்கரவாதம் இதற்குள் உள்ளீடாக ஒளிந்திருக்கிறது. இதெல்லாம் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். இதை மீறி இந்த மரபு ஏன் காப்பாற்றப்பட வேண்டும்? பேசலாம் இன்னும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீண்ட கால பாரம்பரியத்தில் உறவுக்குள் திருமணம் செய்தல் அப்படிங்கிறது தமிழ் மரபில் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால மனிதர்கள் அதில் நீர்த்து போகட்டும், அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான், அது நல்லதில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் சொல்றாங்க. ஒரு எஜுகேஷனில் தொடங்கி உறவுகளுக்குள் சிக்கல் வருவதில் தொடங்கி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தொடங்கி நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாங்க. மறுபக்கம் உறவுகளை ஒன்றிணைக்கவும் தொடர்ந்து வழிநடத்துவதற்கும் அன்போடு பழகவும் நம்முடைய மரபு சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல ஒரு சிலபஸ் அது. அதை விட்டுட்டு ஏன் வெளியில் போய் புதுசாக ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு லாஜிக் இந்த பக்கம் சொல்கிறாங்க. இப்போது நிறைய கெஸ்ட் இங்கே இருக்காங்க. ஏற்கனவே 2 கெஸ்ட்டோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது திரு வேல ராமமூர்த்தி அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜேந்திர சோழன் அவர்கள், அவங்களோட டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். லெட்ஸ் வெல்கம். அண்ட் தென் உங்கள் பக்கத்தில் டாக்டர் ஹெப்சிபா இருக்காங்க. ஷீ இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இந்த சப்ஜெக்ட். ஸோ அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து இப்போ பேச போகிறாங்க. அண்ட் இந்த சைடு ரொம்ப அமைதியாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் பேர் டாக்டர் மோகன். இவர் ஏற்கனவே நிறைய முறை பேசுனதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இளங்கோ கல்லானை இஸ் ஹியா. சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் நிறைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து ப்ரொஃபஸர் சிஆர் ஸ்ரீகுமாரி ஸ்ரீ சைலபதி, இவங்க வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட். இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் டாக்டர் வெங்கடாச்சலமும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 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 ஸ்பெஷல் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அவர் தான் முதல்ல இந்த பாயிண்ட்டை வச்சார். நம்ம வேல ராமமூர்த்தி அவர்கள்ட்ட இவங்க நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இந்த மரபு என்பது தேவையற்றது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் அவங்க அளவிலேருந்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. பட் இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த மரபு ஏன் நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பெண்ணை இது கட்டுப்படுத்தி முடிக்கிற திருமணங்களாக நான் நினைக்கல. இதை உறவு நிலைகளில் என் மாமே மகன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பெண்ணு உரிமை எடுக்கிறா. நிச்சயம் பண்ண முன்னாடியே பெரியவர் கேட்பார், சபையை பார்த்து கேட்பார், யாருமா மாப்பிள்ளக்காரி அப்படின்னு கேட்பார். அந்த அத்தை எந்திரிச்சு நான் தான் மாப்பிள்ளக்காரி அப்படின்னு சொல்லணும். கட்ட வேண்டிய பொண்ணு சம்மதிச்சா தான் அடுத்த பெண்ணுக்கு அவன் தாலி கட்ட முடியும். அப்படிப்பட்ட உரிமையே அந்த பெண்ணுக்கு கொடுக்குற பழக்கமும் இதில் இருக்குது. அவனுக்கு வாக்கப்படுறதையும் உரிமையை எடுத்துக்கிறாவ. இவன் போய் என் அத்தை மேலே நான் கட்டுவேன், இவன் ஆம்பளை போய் கட்டுறதில்லை. தென் மாவட்டங்களில் நான் சொல்கிறது. இந்த பக்கம் முழுக்க என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்றாப்புல நான் அமைச்சிக்கிடுவேன். எல்லாமே அத்துக்கிட்டு போகிற விஷயமா இருக்குது. சமூகத்தை அத்துக்கிட்டு, குடும்பத்தை அத்துக்கிட்டு, உறவுகளை அத்துக்கிட்டு போகிற விஷயமா தான் இங்கே பூரா இருக்குது. இங்கே இந்த சைடு பூரா பார்த்தீங்கன்னா உறவுகளை எல்லாம் அணைத்து சமூகத்தையெல்லாம் அணைச்சிக்கிட்டு அரவணைச்சு போகிற ஒரு பண்பு தான் இந்த பக்கம் இருக்குது. ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இங்கே முழுக்க சுயநலம் இருக்குது. பண்பாட்டு தளத்தில் யாரையும் இப்படித்தான் இயங்க வேண்டும் நிர்பந்திக்க கூடாது. அதுக்கு நான் நேர் எதிராக இருக்கிறேன். ஒன்று, உறவுக்குள் திருமணம் செய்து கொள்வதா, சொந்த சாதிக்குள் திருமணம் செய்து கொள்வதா, வேறு சாதியோட கலப்பு திருமணம் செய்து கொள்வதா என்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய ஜனநாயக தேர்வு. அது சுதந்திரம். அதில் யாரும் குறிப்பிட முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு திருமண வகையிலும் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை விளக்கி விழிப்பு ஏற்படுத்தி எந்த ஒரு முடிவுக்கும் அவர்களாக சுதந்திரமாக உட்பட்டு வரணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையில் 2 தரப்பு இருக்குது. உறவுக்குள் திருமணம் என்று, இன்னொரு பக்கம் உறவு கடந்த திருமணம் என்று நிற்குது. இப்போ உறவுக்குள் திருமணம் தான் மக்களை நேசிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை பொறுத்தவரை என்ன ஆகுதுன்னா, உறவுக்குள் மட்டுமே நாம் நேசிக்கக்கூடாது, உறவை தாண்டியும் அனைத்து சமூகத்தையும் நேசிக்க வேண்டும் என்ற விரிவான தளத்திலிருந்து வருது இவங்களுடைய பார்வை. அதை நம்ம புறக்கணிச்சிட முடியாது. ஒன்று, இது ஒரு வியாபாரம் அல்ல, கதை எழுதுகிற விஷயம் இல்லை, அதை ஒரு சினிமா எடுக்கிற விஷயம் இல்லை, வேறு விதமான காரியம் இல்லை. இது திருமண உறவு என்பது மன ரீதியான மிக நுட்பமான ஒரு இடம். இந்த நுட்பமான அந்த இடம் அந்த அந்யோன்யத்தை காலமெல்லாம் காப்பாற்றுவதற்கு இந்த மரபு உறவு சார்ந்த திருமண முறைகள் தான் அது நீடித்த உறவுகளை தரும். தப்பாக அவங்க சொல்கிறாங்க. இந்த சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அத்தை தானே, நம்ம மாமா தானே அப்படின்னு அந்த பொண்ணு மதிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இல்லை. அத்தாடி நம்ம அத்தை, அத்தாடி நம்ம மாமே, அம்மாவோட பிறந்த மாமே, அவரை பார்க்கணும் அப்படின்னு உறவுக்கார பொண்ணு தான் நினைக்குமே ஒழிய அந்நியத்திலிருந்து நினைக்க செய்யாது. காரணம், வெளியேருந்து வர்ற பொண்ணு, அந்நியத்திலிருந்து வர்ற பொண்ணு தன்னை நிரூபிக்கொள்ளவே எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, என் குடும்பம் எப்படி, நான் எப்படி அப்படின்னு தன்னை நிரூபிக்கொள்ளவே பல வருடங்களாக அந்த பெண்ணுக்கு. இதற்குள்ள ஒரு பெரிய உள்ள ஒரு அழகியல் என்னென்னா, இந்த உறவுகளுக்குள் திருமணம் பண்ணுறதுல உள்ள அழகியல் என்னென்னா, அந்த உறவே ஒரு கவிதை.
அது ஒரு கவிதை. மாமியாளுக்கு மருமகனுக்குமான அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறவு நிச்சயமாக நெருங்கிய உறவுகளுக்குள்ள அத்தை மக மாமனுக்குள்ள முடிச்சு போகிற போது அந்த மாமியா மருமகனை பார்த்தா எந்த இடத்துலையும் எங்கனை பார்த்தாலும் சரி வாங்க இப்போ மாமனார் தாயோட பிறந்த மாமனார் தான் இருப்பார். சின்ன வயசில் அட்டையே வாடா போடான்னு பண்ணியிருப்பார். இன்னும் ஒன்று, சின்ன வயசில் கூட எங்கள் மாமனார், எங்கள் அம்மாவோட பிறந்த மாமனார் என்னையா வாங்கம்மா, நான் சின்ன பையலாக இருப்பேன், எங்கள் மாமா பெரியவராக இருப்பேன், வாங்கம்மா அப்படிங்கிற உறவுகள் இருக்குது. இன்னுமே எங்கள் மாமியார் எனக்கு 36 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் என் முன்னாடி நின்று எங்கள் மாமியார் பேசுறதில்ல. ஓஹோ, அப்படி போயிடுவாங்க. இது வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுவது, பண்பாட்டை காப்பாற்றுவதை தான் நான் பார்க்குறேன். இதை சொந்த சாதி உறவுக்குள் திருமணம் என்பதற்கான எல்லாரும் சொல்லிட்டாங்க பல காரணங்களை. அதாவது சொத்து போயிடக்கூடாது, உறவு நீடிக்க வேண்டும், இப்படி பல காரணம். இதனுடைய நீட்சி சாதிய கட்டுப்பாடு, சாதிய அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உள்ளூர ஓடி நிறுது. அது முக்கியமானது. அல்லது தன்னுடைய குடும்ப புனிதம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலேயாவது இருக்கு. நீங்கள் பல காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்களுடைய வரக்கூடிய விஷயம் இதுதான். ஹானர் கில்லிங்கை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடலாம் இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அடிப்படையில் இந்த சமூகம் கடைபிடிக்கப்பட்ட மரபுன்னு சொல்லுவேன். தயவுசெய்து இது இடையில் வந்த மரபு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வரது, இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பூரா சொல்லி இதை நியாயப்படுத்துறாங்க, இந்த தரப்பும் இந்த தரப்பும். நான் சொல்றது என்னன்னா, சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணாலும், உறவுக்குள் திருமணம் பண்ணாலும், கலப்பு திருமணம் பண்ணாலும் இந்த குடும்ப பிரச்சனை என்னன்னைக்கு வரதான் செய்யும். இதில் தான் வரும், இதில் தான் வராது என்ன தீர்மானிக்க முடியுமா? இருந்து கொண்டு தான் இருப்போம். இந்த பிரச்சனைகளை காரணமாக வைத்து இதன் மேலே நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இது என்ன விளைவை சமூகத்தில் ஏற்படுத்துன்னு பார்த்தோம்னா, அறிவியல் ரீதியாக மருத்துவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். இந்த உறவுக்குள் திருமணம் என்பது அடுத்தடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய, ஆற்றல் குறைந்த, ஊனமுற்ற, மரபு நோய்க்கு உட்பட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கிறது. முதல் தலைமுறை தெரியாது, 2வது தலைமுறையில் அது வெளிப்படுது என்பது ஒரு மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. இல்லை, உறவுகளுக்குள் திருமணம் பண்ணுவது வந்து ஜாதியை ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி கருத்துங்கிறது எப்படின்னா, வேட்டி ஏற்றவங்களாம் முஸ்லீமுக்கு எதிரிங்கிற மாதிரியான கருத்து இது அப்படியே இல்லை. அது போக உறவுகளுக்குள் பண்ணுறதுனால வந்து அங்கஹீனமான குழந்தைகள் பெறுறதுங்கிறது வந்து உறவுகளுக்குள் மட்டும்தான் நடக்கா, அந்நிய சம்பந்தங்களில் நடக்கான்னு மருத்துவர்கள் சொல்லணும். அந்த கருத்துக்களை அவங்க சொல்ல வேண்டியது இருக்குது. எந்த மருத்துவ முடிவுகளுமே, ஆராய்ச்சி முடிவுகளுமே மாறுதலுக்கு உட்பட்டது, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். அந்த விஷயம் அதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. ஓகே, இல்லை மெடிக்கல் இது நம்ம டாக்டர்கிட்ட வருவோம். ஆமாம், நீங்கள் இது ஒரு சமூக பார்வையிலேருந்தே பார்க்கும்போது அந்த 2 விஷயத்தை தான் அவர் மெயினாக பார்க்குறாரு. இது வந்து ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்திலே தடை செஞ்சிருது. குழுமமாக நீங்கள் அவங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பையன் கொடுத்து போய்னா தனித்தனி குழுக்களாகவே இந்த சமூகம் இயங்கிட்டு இருந்தால் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு பொது நீரோட்டத்திற்கு வருவதே அது தடை செய்கிறது அப்படிங்கிற ஒரு சமூக பார்வை வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொது நீரோட்டம் என்பது திருமணம், குடும்பம், வீடு மட்டும் இல்லை. அவனுக்கு அதுக்கு வீட்டுக்கு அப்பால் வந்து அவனுக்கு எத்தனையோ வெளி உலகம் இருக்குது. அவனுக்கு தொழில் ரீதியாக இருக்குது, உத்தியோக ரீதியாக இருக்குது, கல்வி ரீதியாக இருக்குது. எத்தனையோ அவனை சிறுகடிக்கிறதுக்கு இந்த வெளி உலகம் திறந்து கிடக்கிற போது குடும்பத்தை வச்சு லாக் பண்ணி எல்லாம் அவனோட அது குடும்பம் வீட்டோட முடிஞ்சு போகும்னு நினைக்கிறதுக்கு இதில் இடம் இல்லது. ஓகே, நான் ஹெப்சிபா அவர்களிடம் வருகிறேன். ஆக்சுவலாக இவங்க ஆரம்பித்தார், ராஜேந்திர சோழன் ஆரம்பித்த ஒரு விஷயம், குடும்ப உறவுகளுக்குள் ரத்த உறவுகளுக்குள் திருமணம் என்று வருகிற போது அது அங்கஹீனமான நோஞ்சான் தலைமுறையை உருவாக்குகிறது, அது அறிவியல் பூர்வமாக நிறைய நேரங்களில் நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். ஒரு டாக்டரா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மரபு தமிழ்நாட்டு மரபு, நம்மளுடைய மரபு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மரபில் கல்யாணம் பண்ணும்போது மரபணுக்களில் ஷேரிங் ஆகுது அந்த ஜீனுன்றதில். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் கசின்ஸ், அந்த மாமாவோட பொண்ணு தாய் மாமனை பண்ணும்போது அவங்களுக்கு 25% அணுக்கள் ஷேர் ஆகுது. அதே இது ஃபஸ்ட் கசின்ஸை பண்ணும்போது 12.5 ஷேர் ஆகுது. சயின்டிஃபிக்காக இப்போ ரீசெண்டாக பிபிசியில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் பீப்புள் 50% ஃபஸ்ட் கசின்ஸை கல்யாணம் பண்ணுவாங்களாம். அவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 13% குழந்தைங்கள் டிஃபார்ம்டாக பிறக்குது. அதுக்கப்புறம் குழந்தை வந்து 12% சீக்கிரமாக இறந்து போயிடுது. அதை தவிர யங்கர் ஏஜ் குரூப் 41% 40க்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்களாம். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்மளோட மரபு, பிளான்ட்டில் இன்ப்ரீடிங் பண்ணுறோம், கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறோம், அனிமலில் கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறோம், ஏன்னா பால் உற்பத்தி நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஹியூமன் பீயிங்கில் நம்மளுக்குள்ளேயே இருந்தோம்னா இன்ப்ரீடிங் இஸ் டூ பேட். பலவீனமான ஒரு சமுதாயத்தை தான் நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட் கசின்ஸ் கிட்ட என்ன டிசீஸ். அதே மாதிரி ப்ரீ மேரிட்டலாக நிறையா விஷயத்தை நம்மளால் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. சில ஜெனட்டிக் டிஸார்டருக்கு ஸ்க்ரீன் பண்ணலாம், தெரிஞ்சு ஏன் நம்ம தப்பு பண்ணணும்?
இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு டாக்டருங்கிறதுலேருந்து இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க. இதை தாண்டி இந்த சொசைட்டியில் நீங்களும் ஒரு அங்கம், ஒரு தமிழ் சூழலில் வளர்ந்த ஒரு மனுஷி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரிலேஷன்ஷிப்பை, அதாவது உறவுக்குள் திருமணம் செய்தலுங்கிற அந்த மரபை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன். ஸோ ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங் இன்னொரு இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங்கை கல்யாணம் பண்ணும்போது அந்த ப்ரோஜனி இஸ் கோயிங் டு பி ஸோ வண்டர்ஃபுல். நம்மளே ஒரு மீடியாக்கர், நம்ம கசன் அதோட ஒரு மீடியாக்கர், இந்த ப்ரோஜனி எப்படி இருக்க போகிறது? அது ஒன்றுமே தேராத கேஸாக இருக்கும். நீங்கள் ஒரு திருநெல்வேலிக்கார அம்மாவா இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளவுதான், டாக்டர் மறந்துடுங்க, ஹெப்சிபாவை நான் விட்டுட்டேன். நான் ஒரு சராசரி மனுஷியா, ஒரு தாயா, கண்டிப்பாக அதை வன்முறை இந்த இதை நான் மறுக்கிறேன். கமலா செல்வராஜ் மதா, தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரஜை, இந்த மரபு வழியை நீங்களும் பார்த்து வளர்ந்தவங்க தான். இப்படி உறவுக்குள் ரத்த பந்தத்துக்குள் திருமணம் செய்கிற அந்த மரபை, அந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. இல்ல டாக்டர் கமலா செல்வராஜ் வேண்டாம், எனக்கு கமலா செல்வராஜ் மட்டும் போதும். அப்படி கூட நம்ம தான் சேமா பர்சன் பார்க்குறோம், ஒயிட் லகான் பிளாக் லகான் பார்க்குறோம், செடியில் பார்க்குறோம், கொடியில் பார்க்குறோம், எல்லாமே ஹைப்ரிட் பார்க்குறோம். அறிவு படித்த நம்மளையே நம்ம பார்க்கல, நம்மளும் அது கிராஸ் பாலினேஷன் மாதிரி தானே பண்ணணும். நம்ம இவங்க சொல்கிறாங்க அன்பு, அரவணைப்பு, சொத்து, சுகம், ஒற்றுமை எல்லாம் சொல்கிறாங்களே, அது ஒரு பெண்ணை பலி கொடுத்து தான் அதை வாங்கணுமா? அவளுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கல? ஒருவேளை இவங்க சந்தோஷமான தம்பதிகளை பார்த்துருக்கலாம். நான் பார்த்தது கண்ணீர் கதை மட்டும்தான், 1000 கதை என்னால் எழுத முடியும். அண்ட் இந்த காலத்தில் கணவன் மனைவி சம்பாதிச்சாதான் ஒரு குழந்தையை பார்த்துக்க முடியுது. அந்த டிஃபெக்டிவ் குழந்தைய வச்சுட்டு இங்கே இன்னொரு குழந்தையும் பெற்றுக்க முடியல, இதையும் பார்த்துக்க முடியல, கொல்லவும் முடியாது. அது மாதிரி தத்தர்களை எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் ஆனால் இப்படி ஆகும் தெரியாதா? தெரியும் டாக்டர், எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டா, எங்கள் பாட்டி சாகரிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா, அவங்க விரும்பி பண்ணிக்கல. ஸோ இட் இஸ் வெரி அன்ஃபேர். நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்க நெல்லை போடுங்க, அந்த மணி எடுங்க, அதையே திருப்பியும் போடுவாங்களா? இவங்க வேறு நெல் வேணும், 5008 வேணும், இந்த பொன்னி வேணும், அப்படி தானே எடுக்கிறோம். அதுலேருந்தே விதை எடுத்து அதுலேருந்து யாராவது போடுறாங்களா? திருப்பி அதுலேருந்து எடுத்து திருப்பி போடுறாங்களா? அட் ஒன் ஸ்டேஜ் உங்களுக்கு வேறையே கிடைக்காது. இன்ஃபேக்ட் +1 and +2 அந்த அடோலசன்ஸ் ஸ்டேஜில் வரைச்சே there should be education. The children, boys and girls, அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு இந்த பாடம் சொல்லி கொடுக்கணும், சொந்தத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அனல் பறக்கும் இந்த விவாதத்தில் பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் பல்வேறு ஆங்கில பேசிட்டு இருக்காங்க, ஜெனடிக்ஸ் படிச்சவங்க பேசிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் பேசுறாங்க, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த பேச்சில் இன்னும் பல கருத்துக்கள் வந்து விழலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீ ஆனா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீ ஆனா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். சுவாரஸ்யமான ஒரு அலசல், நம்முடைய உறவுகள் பற்றி, ரத்த பந்தங்கள் பற்றி. உறவுகளுக்குள் திருமணம் செய்யலாமா கூடாதா பேசுவோம். கமலா செல்வராஜ், ஹெப்சிபா அண்ட் ராஜேந்திர சோழன், இவங்க 3 பேருமே மெடிக்கலி ஒரு பெண்ணை பலி கொடுப்பதற்கு அது சமம், கல்ச்சுரலியும் அது ராங் அப்படின்னு சொல்றாங்க. இளங்கோ கல்லாட, இந்த 3 பேருக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஜெனட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மெடிசின் அதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. ஜெனட்டிக்ஸ் ஒரு 150 வருஷம் ஸ்ட்ராங்காக விகரஸாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. ஜெரட் டைமண்ட் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், யூ மேட் ஹவ் ஹர்ட் ஆஃப் ஹிம். இஸ் புலிட்சர் வின்னிங், புலிட்சர் ப்ரைஸ் வாங்கினார். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் இஸ் அ பிக் கைடு, பொலிட்டிக்கல் கைடு மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி இன்டெக்ரல் ஸ்டடீஸில் அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கடந்த 20,000 இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்பில் நடந்த ஜெனட்டிக்கல், அதாவது பிஃபோர் ஜெனட்டிக்ஸ் அஸ் அ சயின்ஸ் ஹஸ் இவால்வ்ட், ரைட், நடந்த டொமெஸ்டிகேஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் ஆகட்டும், லைஃப் ஸ்டாக் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகட்டும், அல்லது வைல்டு பிளான்ஸை, நிறைய பாய்சனஸ் பிளான்ஸை உண்ணக்கூடியதாக மாற்றக்கூடியதாகட்டும், இதெல்லாம் ஜெனட்டிக்ஸால் நடந்தது அல்ல. மொச்சை, இந்த இதெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அவரை, இதெல்லாம் ஒரு காலத்தில் பாய்சனஸ் பிளான்ஸு. ஆனால் ஹியூமன்ஸ் அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, வள்ளிக்கிழங்குலாம் ஒரு காலத்தில் சாப்பிட்டாலே செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு சைனட் பாய்சன்ஸ். இதெல்லாம் எப்படியோ ஹியூமன் நாலேஜில் அவனாக கண்டுபிடிச்சி அதோட பாய்சனெல்லாம் நீக்கியிருக்கான் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஏன்னா அப்போ டொமெஸ்டிகேஷனுக்கு இந்த ஜெனட்டிக்ஸ் ஒரு கழுது குதிரை ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட only 5% ஆஃப் த ஃபுட் ப்ரொடக்ஷன் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஜெனட்டிக்ஸ். ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஆல் the human tradition has inherited with its more and more trial and error. அப்புறம் ஹைப்ரிட்டில் வரக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஹைப்ரிட்டில் நெல், நான் ஒரு விவசாயம் கூட, 5008 5020 ஒரு வாட்டி கிராப் போட்டிங்கன்னா அவ்வளோதான் அவுட்டு. அடுத்த வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா திருப்பி ஒன்றுமே தராது.
அடுத்த வாட்டி. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஹைப்ரிட். இதே பழைய நாட்டு புண்ணியை போட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 15 மூட்டை அடிச்சுட்டே இருக்கும். இல்லை, ஐம் நாட் டாக்கிங் ஃபார் யுவர் சேக், ஆக்சுவலி ஐம் டாக்கிங் அபவுட் சயின்ஸ். அப்புறம் நீங்கள் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் டாக்ஸ்க்குலாம் ஈஸியாக சோம்லாம் போயிடும். எங்கள் நாட்டு நாயை விட்டிங்கன்னு வச்சுங்க, அது பாட்டு கிடக்கும். மழை வெயில் எல்லாத்துலேயும் கிடக்கும் அது பாட்டுக்கு. ஆக இங்கே ஒரு ஸ்டாக்கே வந்து காலியாகிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிச்சு இந்த ஹைப்ரிட். ஆனால் அது எதுவுமே இந்த வெப்பத்தையோ வெயிலில் போய் மேய விட்டோம்னா இலக்குது, மழையில் விட்டோம்னா 2 நாளில் காய்ச்சல் வந்துடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் அனிமல்ஸ் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஐம் அ ஃபார்மர் அஸ் வெல். இது ஒரு சயின்டிஃபிக்காக டிபேட்டபிளாக ஒரு ஜெனட்டிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஐ வில் டாக் அபவுட் அலிலிக் ஃப்ரீக்வன்சிஸ் as well. ஹார்டி வெடன்பர்க் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பேசலாம். அவங்க ஜெனட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இங்கே. ஸோ நான் கேட்குறேன், இப்போ பிடி பருத்தி வந்தது, வாஸ் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், கான். இன்னையாச்சு ஜெனட்டிக்ஸு ஒன்றும் நடக்கலை. ஐ மீன் these are all questions in front of us. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுதா எக்ஸ்பிரஸ் ஆகலையா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஆல் ஜெனட்டிக்ஸ் பீப்புள் நோ தட். இப்போ மேடம் சொன்னாங்க 13.5% அங்கஹீனமாக பிறகுறாங்க. இதுக்கு வந்து நம்ம மாதிரியான கல்ச்சுரலாக இந்த மாதிரி ட்ரைப்ஸ் நம்மக்கிட்ட நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ட்ரைப்ஸோடைய ஆஃப் ஷூட்ஸ் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் கலந்துருக்காங்க. இந்த பாப்புலேஷன் அல்லது இந்த ஜீன் பூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான ஸ்டடி நம்மக்கிட்ட ப்ராப்பராக கிடையாது. ஏன்னா மேடம்கிட்ட வரவங்க எல்லாருமே வித் கேசஸ், மேடம்கிட்ட வராதவங்க திஸ் அ லார்ஜ் நம்பர் ஆக்சுவலி. அது இன்னொரு பக்கம். ஸோ நான் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம அனுபவபூர்வமாக நம்மளுடைய ட்ரைப்ஸை பற்றியான ஒரு ஸ்டடி இருக்கா? நான் இப்போ ஜெரட் டைமண்ட்லேருந்தே வரேன். ஜெரட் டைமண்ட் என்ன சொல்கிறாரு, ஜெனட்டிக்ஸில் இவ்வளவு வைல்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணதுலையும் லைஃப் ஸ்டாக்ஸை என்ஹான்ஸ் பண்ணதுலையும் வி ஹேவன்ட் பெனிஃபிட்டட் மச் அப்படின்னு சொல்கிறார். இந்த சயின்ஸ் பக்கம் தான் நான் நின்று பேசுகிறேன் திருப்பி. அப்போ ஜெனட்டிக்ஸையோ இல்லை மெடிசனையோ முழுசாக நம்புறதுக்கு நான் தயாரில்லை. ஐ எம் அப்ளைங் த சேம் யார்ட் ஸ்டிக், ஸ்கெப்டிசிசம் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. அப்போ சயின்ஸை நீங்கள் நம்ம தயார் இல்லைனா? நான் ரொம்ப நம்ப தயாரா இல்லைன்னா எனக்கு வேற ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். அது வந்து சயின்ஸோட பாலிடிக்ஸையும் நம்ம பேசலாம். சயின்ஸ் இஸ் நாட் பியாண்ட் பாலிடிக்ஸ். ட்ரூ. ஓகே, சயின்ஸ் இஸ் நாட் பியாண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இஸ் நாட் பியாண்ட் சயின்ஸ் இஸ் நாட் பியாண்ட் பாலிடிக்ஸ்னு நீங்கள் ஒரு வேர்டை காயின் பண்ணுறீங்கன்னா வாட் இஸ் தட்? ஒரு சயின்ஸோடைய ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து யூ கேன் யூஸ் இட் அகேன்ஸ்ட் எனிபடி. எனக்கு எதிராக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இட் ஹஸ் ஹேப்பன் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுறாங்க. ஜெனட்டிக்கல் டிஸார்டர். நான் ஐ மை செல்ஃப் மேரிட் ஃப்ரம் எல்ஸ்வேர். ஓகே இல்லை, ஸோ ஐம் நாட் ஃபார் இட் ஆர் அகேன்ஸ்ட் இட் அப்படிலாம். இளங்கோ கல்யாணி ஒரு நார்த் இந்தியனை திருமணம் செஞ்சவர். ஆமாம், எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து இது இப்படி காதல் திருமணங்கள் நடக்கட்டும், இப்படி ஒரு மரபு இருந்தால் அந்த மரபை விமர்சனம் செய்வதற்கு முன்பும் கேலி செய்வதற்கு முன்பும் நம்மகிட்ட சரியான டேட்டா இருக்கணும். அப்படி அல்ல என்றால் நாமளும் சர்வதேச அறிவியல் அரசியலுக்கு பலியாவோம் என்பது என்னுடைய கருத்து. சர்வதேச அறிவியல் அரசியல், இன்டர்நேஷனல் சயின்ஸ் பாலிடிக்ஸ் என்னது? இப்போ இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, சித்த வைத்தியம் இட்ஸ் அ ஹோக்ஸ் இல்லையா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் இட் அட் ஆல். நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணவே தேவையில்லை. சித்த வைத்தியன்றவன் பூராமே ஃப்ராடுங்க, அவனை பூரா பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிம்பாங்க. அதாவது இங்கே என்னமோ மரபில் இன்னும் எல்லாமே வந்து ஒரு பாய்சனஸாக இருக்குது. தே டோன்ட் ஹேவ் எனி நாலேஜுங்க, ஒரு கிராப்புங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏன் இப்படி இந்த பாடம் வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, யூ ஹேவ் அ நேட்டிவ் மெடிசன் விச் இஸ் கம்பீட்டிங் அப்படின்னாலே அது ஒரு பெரிய த்ரெட் டு த பிஸ்னஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த டாக்டர்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் த இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக அது அரசியல் வைக்க தான் செய்யும். நம்ம மரபை பற்றி இருக்கக்கூடிய கிண்டல்கள் எல்லாமே மேற்குலேருந்து வருது. ஏன்னா அதுக்காக நான் எல்லா மரபையும் தூக்கி பிடிக்கிறாள். சப்போஸ் எனக்கு வெரிஃபை பண்ணுற அளவுக்கு நீ ஃபேக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, இத்தனை அல்லிலிக் ஃப்ரீக்வன்சி நடந்துருங்க, இந்த பாப்புலேஷன் இந்த ஜீன் புல் இப்படி நடந்துருங்க, திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி கொடுங்கன்னா ஐ எம் ரெடி டு அக்செப்ட் தட். ஏன்னோ அந்த சயின்ஸ் தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன். இல்லை, அப்போ இந்தியாவில் உறவுகளுக்குள் திருமணம் செய்து கொள்ளுபவர்களில் இத்தனை சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ பாகிஸ்தானில் இருந்த மாதிரி ஒரு ஸ்டடி இந்தியாவில் இல்லைங்கிறீங்க. நம்ம ட்ரைப்ஸை பற்றி இல்லை. ஏன்னா நான் வாழக்கூடிய சூழல் இருக்கு இல்லைங்களா, இவங்க பிபிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் வாழக்கூடிய சூழல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பயங்கர ரெப்படிட்டிவ்னா 1000 வருஷமா. ஏன்னா தாய் மாமை இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்காதுங்க, செத்தானுங்க. தட்ஸ் அட். தாய் மாமை இல்லைன்னா இளவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அங்கே தான் போய் நின்றாகணும். ஸோ என்னுடைய இயல்புலேருந்து நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ன்றது, நீங்கள் மென்டலி ரிட்டார்டட் டிசீஸஸோ இப்போ நிறைய டிசீஸை வந்து ஹெரிடிட்டின்னு சொன்னதெல்லாம் இப்போ ஹெரிடிட்டி இல்லைன்னு இப்போ சயின்ஸே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க இதெல்லாம் வந்து சாதாரண அட்டாக்ஸுங்க, இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணலாம். ஏன்னா when they have the tools in their hand they say no it is not hereditary, it can be cured.
RH வேக்சின் இல்லைங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாங்க, இட்ஸ் நாட் அ பிக் திங். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு விதத்தில் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு அர்பன் கம்யூனிட்டிக்கு அது தேவையாக இருக்குது. ஒரு ரூரல் மேலே வைக்கக்கூடிய ஒரு அட்டாக்கை நான் பார்க்குறேன். இல்லை ரூரல் மேலே அர்பன் வைக்கிற அட்டாக்னா லோக்கல் டொமஸ்டிக்காகவே பார்க்குறீங்களா? டொமஸ்டிக் இட் ஹேஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் as well. இப்போ இந்த விஷயங்களை டவுட் பண்ணாமல் இப்போ சார் இப்போ வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. இப்படி நான் பார்த்தேங்க 2 பேர் வந்து ட்ரெயினில் போனால் அதில் வந்து மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது. அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உடனே அப்படி பரிசீலனை பண்ண மாட்டேன். இதுக்கு பல மால் நரிஷ்மெண்ட் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. பல குழந்தைகளில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளில் வந்து இந்த மதர் வாஸ் கேரிங் கேமெட் ஃபார்மேஷன் அப்போ நடக்கூடிய இமோஷனல் ட்ராமாஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி நினைக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த கேமெட் ஃபார்மேஷனில் என்ன நடக்குது. ஆனால் அறிவியல் சுத்தமாக அரசியல் நான் சொல்ல மாட்டேன். அந்த அறிவியலில் இருந்து வரக்கூடிய அவுட்கம்மை பற்றியான ஒரு விழிப்புணர்வு தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை கிளாரிஃபை பண்ண அக்செப்ட் பண்ண தயார். ஹெப்சிபா, how do you see that? பாகிஸ்தானும் நம்மளோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் ஆல்மோஸ்ட் சேம். சரிங்களா? பாகிஸ்தானை பற்றி அவங்க அங்கே ஏன்னா அவங்க இன்ப்ரீடிங் இருந்திருக்கு. அவங்க அதை எடுத்துகிட்டு போய் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெனட்டிக் பீப்புளோ நம்ம ஃபிசிஷியனோ போயிட்டு அனலைஸ் பண்ணியிருந்தா அதோட ஜாஸ்தியாக வந்திருக்கும். மேம் நம்மளுக்கு தப்பாக நினைக்காதீங்க. ஹார்டி விடன்பர்க் ஈக்குவேஷன் தெரியும் தானே? அதோட பாப்புலேஷன் லிமிட் என்ன தெரியுமா? 1000 வச்சு எத்தனை PQ ஸ்கொயர்னு அவங்க சொல்லுவாங்க, மேடம் சொல்லுவாங்க. நான் ஐம் நாட் ஜோக்கிங் ஆக்சுவலி. இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஜீன் பூல் ஹவு இஸ் இட் இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நம்ம தமிழ் மரபில். ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு வட்டகை, இந்த வட்டகைக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி நகரத்தாரில் ஒரு ஜாகிரபிக்கல் இது இருக்குது. அப்புறம் வந்து இதுலேருந்து இந்த பங்காளியிலேருந்து இந்த பங்காளி வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்க்ளூஷனை இந்த கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால இது தப்பிச்சுச்சா இல்லை மாட்டுச்சா அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லணும். தட் இஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங். அது இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்கல, இப்போ தான் கேட்குறீங்க. இந்த எக்ஸ்க்ளூஷன் எப்படி நடக்குதுன்ற ஒரு அப்சர்வேஷனே நம்மகிட்ட கிடையாது மேடம். ஹவு இட் இஸ் டன் அப்படிங்கிற எக்ஸ்க்ளூஷன் இருக்கு இல்லைங்களா? நம்ம அதை பற்றி பேசலை. எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா ஒய் தட் ஸ்டடி இஸ் நாட் கேரிட் அவுட் அமங் தமிழ்நாடு பீப்புள் we are not talking. We have to talk about, otherwise we don't talk science. Probably madam will have an answer. Kamala Selvaraj madam எப்படி பார்க்குறீங்க? Statistics have been done and it's been proved. இந்த மாதிரி ரூரல் கண்ட்ரீஸ்லாம் ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாட்டில் 50% வந்து சொந்தத்தில் மேரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் நிறைய டிஃபெக்டிவ் பேபிஸ் கண்டிப்பாக பிறக்கிறது. ஸ்பெஷலி இந்த பிளைண்ட்னஸ்ஸு, அது இன்ஸ்டாட் ஆல்பினிசம், இந்த மாதிரி டிஃபெக்ட் எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் ரத்த பந்தத்தில் போகக்கூடாதுன்னு பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் நிச்சயமாக பிறக்கிறது. சில பேருக்கு நல்லா தான் பிறக்கிறது, நல்ல கிளவர் சில்ட்ரன் பிறக்கிறது. பட் சொந்தமே இல்லாமல் பிறக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரேர் இந்த மாதிரி அப்நார்மாலிட்டி. இயற்கை செய்யும் தவறில் குறைச்சல், பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். ஸ்ரீகுமார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாலே மெட்ராஸ் மெட்ரோபாலிஸில் 1% of the population has been surveyed by us. And நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சொந்தத்தில் கல்யாணம் எந்த அளவுக்கு நடந்துட்டுருக்குன்னு பார்த்தாக்கா 30% நடந்துட்டுருக்கு. அண்ட் 70% வந்து அன்ரிலேட்டட் மேரேஜஸ் நடந்துட்டுருக்கு. இது பேசிக் பேக்ரவுண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ 2வது கட்டமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி உறவில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த நோய்கள் வர்றதுன்னு பார்த்தாக்கா ஒரு 100 இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைங்களை சர்வே பண்ணி பார்த்தாக்கா 52% of them are going to have some kind of a related marriage. என்னோட கிராண்ட்மா வந்து ஒரு பர்டிகுலர் டிஃபெக்டிவ் ஜீன் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து என்னோட அப்பாவுக்கும் என்னோட அப்பாவோட அக்காவுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட குழந்தைங்களா நானும் என்னோட கசின் கல்யாணம் பண்ணுறப்போ எங்ககிட்ட 2 காப்பீஸ் அது ஐடென்டிக்கல் பை டிசென்ட். ஸோ த ஃபவுண்டர் இஸ் தி கிராண்ட் மதர். ஒரு ஜீன் வந்து ஐடென்டிக்கல் பை நேச்சர் கூட இருக்கலாம். ரொம்ப பின்னால் போய் பார்த்தாக்கா ஒரு 1000 ஜெனரேஷன்ஸ் போய் பார்த்தாக்கா இவ்வளோ பாப்புலேஷன் இல்லை. ஸோ தே வேர் ஆல் in a particular region and then they had to migrate for want of some requirements, and then and the madri the whole globe has been populated. So the number of ancestors were not independent, like nariya ancestors kadiyadu.
So, remote pastla, we are all related. That is another important thing I would like to tell. But nature is keeping on experimenting. It is making changes. The answer to your question. Na sonna 52% of the parents were blood related. What about the 48% of the parents who were not related, but they also had a hearing impaired child? What is the answer for this question? The reason is identical by nature. So, நம்ம ரொம்ப pastல related இருக்கிறதுனால we have some genes that are called as lethal So genes. இப்போ இப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? Detrimental இல்ல genes நீங்க அப்படின்னு சொல்றது சொல்றாங்க சார். So, let me complete it. எல்லா சொந்தத்துல கல்யாணம் வந்து will result in defective genes, or எல்லா சொந்தத்துல பண்ணாத கல்யாணம் வந்து will result in only normal. கிடையாது. என்ன காரணம்னா ரிமோட் பாஸ்ட்ல we are all related. So silent and நீங்களும் கேரி பண்ணலாம். ரொம்ப ரீசெண்ட் பாஸ்ட்ல நீங்க ரிலேட்டடா இருக்கிறதுனால உங்களால அக்கவுண்ட் வச்சுக்க முடியறதுனால உங்க 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 தாத்தாக்கு இருந்தது அப்போ திருப்பி இந்த குழந்தைக்கு வந்திருக்குன்றது நீங்க சொல்றீங்க. பட் நேச்சர் கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கு. அது வந்து ரொம்ப இட் இஸ் நாட் பர்மிசபிள் அப்படின்றப்போ இட் இஸ் செலக்டட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க நேச்சர்ல. த fittest only will be surviving. And the same way நீங்க வந்து unrelated இருந்தா கூட உங்க குடும்பத்துல unrelated வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது உறவுகளில் திருமணம் செய்தவர்களுக்கும் இருக்கு. யூனிவர்சல் ஆன்சர் கிடையாது சார். சொந்தத்துல பண்ணா வந்து you will have genetic defect, or ஆனா குடும்பத்துல family history இருந்து continuous inbreeding இருந்தா மாத்திரம், as madam said, there is going to be a defective child. Dr. Venkatachalam, yes, how do you see that? You are a genetical person. I fully agree with Dr. Srikumari's version. So far as Mr. Ilango was mentioning, the detailed data for our entire country is lacking, sir. Most of the data available, it is only for the urban population. அதாவது சிட்டிக்கு மட்டும்தான் இருக்குது சார். கிராமத்து பக்கத்துக்கு கன்சர்னஸ் மேரேஜ் எவ்வளோ ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குதுன்ற டேட்டா வந்து ஐ திங்க் இட் இஸ் இன்கம்ப்ளீட் சார். என்னுடைய லேப்லேயே ஐ ஆம் டூயிங் த டயக்னாஸ்டிக் லாஸ்ட் 12 years. அரௌண்ட் 6,000 cases we have screened. அதாவது மரபியல் காரணங்கள் சந்தேகப்பட்டதில் அந்த 6,000 கேஸில் ஒரு 5 to 6% தான் வந்து மரபியல் காரணங்கள் வந்து கண்டுபிடிக்க எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்துச்சு சார். 6,000ல் 5%, which is equivalent to the வேர்ல்டு லெவலில் என்ன ரிப்போர்ட் பண்ணுங்க. ஈவன் அவர் இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது 1 to 4%. அகைன் இளங்கோ கல்யாணுடைய டேட்டா உங்களுடைய டேட்டா கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது 5%. அது வந்து அவர் வந்து மற்ற விஷயங்களை சொன்னார், நீங்கள் மனிதர்களே சொல்றீங்க. ரத்த பந்தத்துக்குள் உறவுக்குள் அத்தை மகனை மாமன் மகளை அக்கா மகளை திருமணம் செய்வது சரியா தவறா? இந்த காலத்தில் இது தேவையா இல்லையா? இது தொடர வேண்டாமா கூடாதா? விவாதங்கள் சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நியரான பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியரான பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். சுவாரஸ்யமான ஒரு அலசல் நம்முடைய உறவுகள் பற்றி, ரத்த பந்தங்கள் பற்றி. உறவுகளுக்குள் திருமணம் செய்யலாமா கூடாதா பேசுவோம். டாக்டர் மோகன், நான் பேசணும்னு நினச்ச பாதி விஷயத்தை இளங்கோ சார் பேசிட்டாரு. இந்த இன்பிரீடிங்குங்கிற இந்த பூதத்தை கிளப்பி விட்டதுக்கு அறிவியல் சார்ந்த ஒரு அரசியல் மிக முக்கியமான காரணம். திருமணங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னைக்கு திருமணம் வந்து உடைய ஆரம்பிச்சதோ மேற்கத்திய கலாச்சாரத்தில், அன்னைக்கு வந்து முதல் தடவையாக அதோட தந்தை வந்து ரூசோன்னு சொல்லலாம், இந்த சமூக உறவுகளும் திருமணமும் எங்கே தொடங்கிச்சு, எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கொஸ்டனுக்கான ஒரு பதிலை தேடிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஹென்ரி லூயிஸ் மார்கன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பேஸ்ட் இன் அமெரிக்கா. அவர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தியரிட்டிக்கலான ஒரு சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அனிமல் சொசைட்டிக்கும் ஹியூமன் சொசைட்டிக்கும் இடையில் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் இருந்திருக்கணும். அல்லது அது டிரான்சிஷன் ஸ்டேஜ்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் சம்திங் லைக் தி ஐடியல் பாண்டேஜ் விச் கிரியேட்ஸ் எ வெரி ஸ்டேபிள் சொசைட்டி. அப்படி ஒரு ஸ்டேபிள் சொசைட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியல் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேயாவது இருக்குமா, அல்லது இப்படி இருந்திருந்தால் அது இப்படி இருந்திருக்கணும், அதை தாண்டி தான் நம்மளோட இன்றைய கலாச்சாரம் வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு தேரி வச்சார். ஆச்சரியம் என்னென்னா, அவர் தேரி அந்த முன் வச்ச ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே அவருக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வருது, இந்தியாவில் மூலையில் இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு திருமண அமைப்பு அங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ உடனே அவர் அங்கே இருந்துட்டு எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் இங்கே இருக்கிற மிஷினரிஸ்க்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட் அந்த மிஷினரிஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இங்கே இருக்கிற முறையெல்லாம் வந்து ரொம்ப நாசமாக போன ஒரு முறை, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து விலங்குகள் மாதிரி. அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான்,
ஏன்னா அண்ணன் பிகாஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு மாமா மகனுக்கும் பெரியப்பா எக்ஸாக்ட்லி பேரலல் கசினுக்கும் கிராஸ் கசினுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. போத் ஆர் கால்ட் அஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. அண்ட் தென் செகண்ட் டைம் அவர் பர்சிஸ்டண்ட்டாக இந்த கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வந்தப்போ ஹி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சிஸ்டமை வந்து உலகம் ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவில் கரீரா அப்படின்ற ஒரு ட்ரைபில் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஎஸ்குள்ளேயே அவங்க வந்து அவங்களோட பேக்டோர், அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அதில். The system had been in my back door so long and I didn't have the eyes to see it அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். இங்கே இருந்திருக்கு பட் பார்க்கல. ஐராக்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நேட்டிவ் இந்தியன் செவ்விந்திய மக்களுக்குள்ளே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற அந்த கிராஸ் கசன் மேரேஜ் தான் அது. ஸோ ஒரு ஐடியலான ஒரு சோஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு உண்டான ஒரு சிஸ்டம் என்னவா இருக்கக்கூடும் அப்படின்னு தேடினப்போ அவருக்கு திராவிடியன் சிஸ்டம் தான் கிடச்சிது. அஃப்கோர்ஸ் வேர்ல்ட்ஸெல்லாம் நிறைய இடத்துல, அதுவும் ஈவன் அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த சிஸ்டம் இருந்திருந்தாலும் கூட, கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அவங்க அந்த சிஸ்டம்க்கு ஸ்டாண்டர்டாக திராவிடியன் கின்ஷிப்னு தான் பேர் வச்சாங்க. ஸோ பெருமை வாய்ந்த ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இருக்கு. புரியல, திராவிடியன் சிஸ்டம்னு இதுக்கு பேர் வச்சாங்களா? இது எக்ஸாக்ட்லி இந்த சிஸ்டம் இஸ் கால்ட் திராவிடியன் கின்ஷிப். கல்யாணம் கண்டுபிடிச்சவன் ஒரு திராவிடன் அப்படின்னு அவங்க சொன்ன பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா 100 வருஷமா கன்சிஸ்டண்ட்டாக ஃபாதர்னு ஒத்துக்கிட்டாங்க. ஹென்ரி லூயிஸ் மார்கன் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லிட்டாங்களே தவிர இவர் சொன்ன அதே மேற்கத்திய அறிவியல் அரசியல் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு. ஹீஸ் அன் இங்கிலீஷ் மேன், தாமஸ் ட்ரவுட்மேன். ஆங்கிலேயன் இந்தியா விட்டு போயாச்சு, காந்தி படம் எடுத்தாச்சு, பல வகையான சிஸ்டம்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த தாமஸ் ட்ரவுட்மேன் மறுபடியும் அந்த சிஸ்டத்தை ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துறாரு. திராவிடியன் கின்ஷிப்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. இது வந்து ஒரு ஐடியல் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. இந்த இன்னைக்கு ஜெனட்டிக்ஸை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வெஸ்டர்ன் சொசைட்டி வந்து இந்த சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ண முயற்சி செய்யுது அப்படின்னு அவர் மறுபடியும் ஒரு ஸ்டடி பண்ணி 1982 ஒரு புக் எழுதினார், திராவிடியன் கின்ஷிப் ஸ்டடீஸ். இந்த புக்கோட டைட்டிலே அவ்வளோதான், திராவிடியன் கின்ஷிப். எல்லா ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ஸும் எந்த ஃபீல்டில் அவங்க ரிசர்ச் பண்ணியிருந்தாலும், கிளாட் லிவிஸ்ட்ரா ஒரு பாயிண்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். காஸ்ட் சிஸ்டமை ரிசர்ச் பண்ண வந்த லூயி டுமோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லாருமே கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியில் சுற்றி அலையன்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் வெரி ரொம்ப அப்ட்ராக்டான தியரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அந்த தியரியோட அல்டிமேட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இஃப் தேர் இஸ் அ மேரேஜ் சிஸ்டம், இஃப் மேரேஜ் ஹேஸ் டு சர்வைவ், ஆர் அல்லது மேரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கப்படுறதா இருந்தால், த ஐடியல் சிஸ்டம் இஸ் த திராவிடியன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் நம்மளோட சுச்சுவேஷன் எப்படின்னா, ஜெனட்டிக்ஸை முன்னிறுத்தி வேறு பல விஷயங்களை முன்னிறுத்தி இந்த சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணுறது. அண்டு தமிழனுக்கு எப்போவுமே இருக்கு இல்லையா, அவன் வந்து தஞ்சாவூர்லேயோ அல்லது திருநெல்வேலியோ கிராமத்தில் படுத்துட்டு இருந்தால் கூட சிவப்பாக இருக்கிற பம்பாய் சினிமாக்காரி தான் அவனுக்கு கவர்ச்சியாக தெரியும். அவன் மாமா பொண்ணு வந்து அவனுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. அது அவனுக்கு உனக்கு அதுதான்டா சரி, இன்னைக்கு நீ வந்து உன்னோட ஒரு நொடிப்பொழுதுக்குண்டான ஒரு கவர்ச்சியை அவன் வந்து மேக்கப் போட்டு பல வகையாக உருவாக்கி இருக்கிற ஒரு கவர்ச்சியை நீ நம்பி போய்கிட்டு இருக்கியே, இது உன்னோட மாமா பொண்ணை விட்டுட்டியே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவனுக்கு வந்து இன்னைக்கு புரியாது. ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் வந்து மிக வலிமையான ஒரு குளோபல் கேபிட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் கையில் இருக்குது. அந்த ஃபோர்ஸோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயும் எந்த மனிதனும் வந்து கூண்டுக்குள்ளே தீவுக்குள்ளெல்லாம் வாழக்கூடாது. அவன் வந்து ஒரு உலக பிரஜை ஆகணும். உலக பிரஜையாக இல்லை, இவங்களோட கன்சியூமர் ஆகணும். அவன் இவங்களோட சகல ப்ராடக்ட்டும் வாங்கணும். அப்படி மாற்றப்படுகிற ஒரு சிஸ்டம்குள்ளே பாரம்பரியத்தோட ஸ்டாண்ட்ஸில் கூட நம்ம அதை நிப்பாட்ட வேண்டாம். ஜஸ்ட் பிளெயின் ஹார்ஸ் சென்ஸ். சயின்ஸுக்கு வந்து எம்பிரிக்கல் ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டண்ட். அவங்க சொன்னாங்க, டாக்டர் அவங்க சொன்னும்போது ஜெனட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொன்ன பாயிண்ட், அதில் சாரி அவங்கள நான் வந்து ரிடிக்யூல் பண்ணலை, பட் 1 is poor ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் 52 or 51 இஸ் அ டயபாலிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்ல, இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட எடுத்துட்டு முடிவு பண்ணணும். நான் சொந்தத்துல பண்ணிக்கிறேன், ஆனால் என் குடும்பத்துல வந்து இண்டிவிஜுவலா நீங்க ஏதாவது மரபியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் நான் வந்து அந்த முடிவை எடுக்க வேண்டாம். அதாவது இன்ஃபார்ம்ட் டெசிஷன் மேக்கிங். இது அறிவியல் தளத்தில் விவாதிச்சோம். அது வந்து உடன்பாடு வரலாம், உடன்பட்ட கருத்து இருக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சொந்த சாதிக்குள்ள திருமணமும் ரத்த உறவுக்குள்ள திருமணம் ரெண்டும் இப்போ இந்த விவாதத்தில் கொஞ்சம் குழப்பமான மாதிரி தெரியுது. இன்னைக்கு உள்ள சாதிய கட்டமைப்பில் அவர் சொன்ன மாதிரி தீண்டாமை இருக்கிற கட்டமைப்பில்
சொந்த சாதி திருமணம், சொந்த உறவுக்குள் திருமணம் என்பது மேலும் மேலும் அந்த கட்டமைப்பை இருக்கப்படுத்தார். அதுக்குள்ள வர ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை அடையணுமா வேண்டாம்? நம்ம கடைசியில சயின்ஸ் இல்ல வந்தோங்கிறதால சயின்ஸுக்குள்ள வர அப்படி பார்த்தா இதை ஆதரிக்கக்கூடிய இவரே நார்த் இந்தியால யூபில இருந்தா ஒரு பொண்ணை கட்டிருக்காரு. இவர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடல. அவர் ஆதரிக்கும் தயாரா இல்ல. சாதிய கட்டுமானத்தை இது உடைக்கும் என்கிற ஐடியாலஜி இதை ரெஸ்பெக்ட் பண்ண எல்லாரும் தயாரா இருக்கிறோம். நம்முடைய சமூக அளவும் உறவுகளின் எண்ணிக்கையும் விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மரபு வேண்டாம் என்று சொல்லுகிறத ஒரு பார்வையாக முன்வைக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எண்ணூட்டு எதுவுமே பெஸ்ட் கிடையாதுங்கிறது தானே. நமக்கு இருக்கக்கூடிய யாருக்காவது வாலிபுல்லான காரணம் சொல்ல முடிச்சா இத்தனை நாள் நமக்கு தெரியவே தெரியாது. டிராவிடியன் கிங்ஷிப்னா என்ன? உங்களுக்கு திருமணம் என்கிற நிறுவனத்தை ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்புக்கும் கட்டமைப்புக்கும் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே உறவுகளுக்குள் திருமணம்ங்கிறப்ப யாரை யாரிடம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய டிராவிடியன் கிங்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கு. இயல்பாகவே உருவாக்கி வச்சிருக்கான். இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டை, இவ்வளவு பெரிய விஷயத்தை நாம மறுக்கிறதுக்கு முன் வச்சிருக்க காரணங்கள் தான் அற்பமானதாக இருக்கிறது. காரணம் அதை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆங்கில அறிவும் இன்னைக்கு நமக்கு தமிழ் வழியில் நம்ம படித்த அறிவும் அந்த லட்சணத்தில் நம்ம யோசிக்க வச்சிருச்சுங்கிறதா உண்மையிலேயே கவலைக்குரியவர். இதை தாண்டி ஜாதியை உடைக்கிறதுக்காக சொன்னார், தீண்டாமையை தூக்குறதுக்குன்னு சொன்னார். ஓகே, நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், சமூகம் விரிவடையும் சொன்னார், சூப்பர். ஆனால் இதை தாண்டி அறிவியலை நம்முடைய வசதிகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதன் பின்னாடி அரசியல் இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு நம்முடைய படிப்பு நமக்கு சொல்லி தந்திருக்கணும். அது ஒன்றும் மதம் கிடையாது, சயின்ஸ் மாறும். ஸோ இதை பற்றி ஒரு மிகப்பெரிய பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க, அக்கா பண்ண கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு யாரும் இங்கே யாரையும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் அவள் மரபை மீறுகிற போது, வேண்டாம் என்று முடிவெடுக்கிற போது அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சமூக ஒழுங்கும் நேர்த்தியும் உரிமையும் இருக்கணும். இன்னொரு பக்கம் வெறும் உரிமைக்காக கல்யாணம் பண்ணிக்காதீங்க சார். அவரை இதை ஆதரித்து பேசினாலும் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்காரு. அது என்னுடைய ஜனநாயக தேர்வை நெரிக்கிறது என்றால் அது அந்த கட்டங்கள்லேருந்து வெளியில வாங்க. அவர் நீங்க இவர் ஜாதியை மறுக்கிறவர் தான். இங்க உட்காந்து பேசுற மோகன் வந்து ஜாதியை மறுத்து பேசுறவர் தான். ஆனா இந்த ஒழுங்கு பற்றி ஒரு பார்வை அவரிடம் இருக்குது. அத்தமகளை கட்டிக்கிறது மட்டும் மரபு கிடையாது. அதுக்கு பின்னால் சொத்து ஒளிஞ்சிருக்கு, உங்களுடைய ஜாதிய கட்டுமானம் ஒளிஞ்சிருக்கு, ஏழு ஏக்க தென்னந்தோப்பு ஒளிஞ்சிருக்கு, சாதி கட்டு உட்கார்ந்துருக்கு, ஜனக்கட்டு உட்கார்ந்துருக்கு, அருவா தூக்குறது உட்கார்ந்துருக்கு, ஊர் எல்லாம் உட்கார்ந்துருக்கு, பஞ்சாயத்து தலைவர் பதவி, குடமுழுக்கு, கோயில் திருவிழா இவ்வளவு உட்கார்ந்துருக்கு. இதுவா சார் மரபு? இது மரபு இல்லை சார். நீங்க நான் இவர் எல்லாருமே சொந்தக்காரங்க தானே சார். அதான் கிளியரா ஜெனடிக் சொல்லிட்டு போயிடுச்சே, எல்லாரும் சொந்தக்காரன் தான். நம்மளாம் இப்ப பக்கத்துல சொந்தம், 25 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் சொந்தம். ஸோ சொந்தத்துல கல்யாணம் பண்ணாலும் புல்லாங்கிக்கு நம்ம பிறக்கலாம், பல்லாட்டியும் அங்கஹீனமா பிறக்கலாம். நம்ம குடும்பத்துல அங்கஹீனமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு இதுக்கு முன்னால் அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, அங்கே மருத்துவத்தை யூஸ் பண்ணுவோம். தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஜாதி மாறிய திருமணங்கள் மிகவும் முக்கியமானது என்கிற முற்போக்கான சிந்தனை அல்லது அந்த காலத்திலிருந்தே சொல்லப்பட்ட அந்த கருத்தாக்கத்தை நாம் எப்பொழுதுமே வலியுறுத்துகிறோம். இங்கே பலரும் கூட ஜாதி மாறி திருமணம் செய்தவர்கள் உண்டு. அது இளங்கோ கல்லாணையாக இருக்கலாம், அல்ல இங்கே இருக்கக்கூடிய கமலா செல்வராஜ் அவர்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் வேறு பலராக இருக்கலாம், நான் உள்பட யார் வேணாலும் இருக்கலாம். நாங்களாம் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணலை அப்படின்னாலும் ஜாதி மாதிரிலாம் கல்யாணம் எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஆனால் நான் இங்கே சிட்டிக்கு வந்துட்டேன் படிச்சுட்டேங்கிறதுக்காக கிராமத்தில் இருக்க ஒரு ஆளை கட்டமாட்டேங்கிற அந்த மனநிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஜாதி மாறி திருமணம் செய்வது என்கிற ஒரு விஷயத்தை, ஜாதிய கட்டுமானத்தை இந்த மாதிரி உறவுக்குள் திருமணம் செய்தல் நடத்துகிறது என்பதை உடைக்க வேண்டும் என்பதற்காக வேணும் இந்த மரபை மீற நான் தயார் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டாண்ட், அதுதான் நீயா நானாவுடைய ஸ்டாண்டும் கூட. அதற்காகவே அவருக்கு அந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் அவருக்கு பரிசு. வாங்க சார், உங்களுக்கு தான். ஜாதிய கட்டுமானங்களை உடைக்க வேண்டும் என்று ஒரு அந்த வார்த்தையில் ஒரு உண்மை இருந்துச்சு. மற்ற காரணங்கள் சொன்னோம், சயின்ஸ் சொன்னோம், அது சொன்னோம், உறவு பிரச்சனை சொன்னோம். பட் அதை தாண்டி ஒரு ஐடியாலஜி அதில் இருந்தது. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. டிராவிடியன் கிங்ஷிப் திருமணம் என்பதை உலகம் அறிந்திருப்பதற்கு முன்னதாக அதை முறைப்படுத்தப்பட்ட ஒரு திருமண அமைப்பையே உலகத்திற்கு சொல்லித் தந்தது திராவிடர்கள் தான் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு உறக்கச் சொன்ன டாக்டர் மோகன் அவர்களுக்கு இந்த பரிசு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தகவலை நீங்கள் சொல்லலை அப்படின்னா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.